எப்பன்னு தெரியுமா? டைம் டேபிள் இருக்கு. 13ஆம் தேதி பிப்ரவரி 13. ஆமா. ரைட். அப்ப இன்னும் 2-3 கிழமை இருக்கு. நாங்கள் 7 மண்டா அதுக்குள்ள ஒரு பாஸ் பேப்பர் வந்து செய்ய பார்க்கறோம். நாங்கள் சிலபஸ் முடிச்சோமோ இல்லையோ, நாங்கள் ஒரு பாஸ் பேப்பரை செய்தா அது ஜனவரி எக்ஸாம் எடுக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அவே நாங்கள் ஒரு பாஸ் பேப்பரை அதுக்கு முதல் உள்ள செய்ய பார்ப்போம். அப்ப நாங்கள் இப்ப நாணய கொள்கையை பற்றி காய்ச்சொன்று இருக்கின்றோம். நாணய கொள்கை வந்து மத்திய வங்கியின் முக்கிய பாலிசி. அதுதான் ஒரே ஒரு பாலிசி என்று சொல்லலாம். அதுக்கு அதை அடிப்படையா வச்சுக்கொண்டுதான் மிச்ச விலை உறுதிப்பாடோ நிதி உறுதிப்பாடோ எல்லாமே வர்றது நாணய கொள்கையை அடிப்படையா வச்சுக்கொண்டுதான். அவை இந்த நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, பிராக்டிக்கலா இப்ப நாணய சபை கூடும் பொழுது ஒவ்வொரு 6 மாதமும் ஒவ்வொரு வருடத்துக்கு குறைஞ்சது 6-7 தரம் கூடுவினம். அதுகள் நீங்கள் பார்த்து கொள்ளணும் என்னடா எக்ஸாமுக்கு வரும். அப்ப அப்படி கூடும் பொழுது சில நேரங்கள்ல அந்த பாலிசியில மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பாலிசியை பற்றி அவர்கள் யோசிப்பார்கள், கதைப்பார்கள். என்னன்னா அதை ரிவைஸ் பண்ணப்படுறது. என்னன்னா இந்த பண நிரம்பலை குறைக்கிறதா கூட்டுறதா என்பது அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு விடயம். மற்றது இப்ப நான் இன்றைக்கு பேப்பர்ல உங்களுக்கு சொல்லுற ஒரு விடயம் சொல்லிட்டு போகின்றேன். இந்த நேரில் வரி அதிகரிப்பால இந்த பேக்கரி உற்பத்தியாளர்கள் தங்களோட பேக்கரி உற்பத்தியை 10 ரூபாயால அதிகரிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இன்றைக்கு விடிய பேப்பர்ல இருந்தது. அப்ப இது வந்து ஒரு எக்கனமி சார்பான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். நீங்க அதை வச்சுக்கொண்டு மிச்சத்தை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப ஏன்னு சொன்னா அவர்கள் அந்த உள்ளீடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாஜரின் வேற அந்த இதுகள் இறக்குமதி வரிகள் அதுகள் ஏதோ போட்டிருக்கோம். நிறைய 200 ரூபாயோ 300 ரூபாயால ஒரு கிலோக்குரிய மாஜரினுக்குரிய டேக்ஸ் வந்து கூடி இருக்கண்டும். அதால 10 ரூபா இன்டிரெக்ட் டேக்ஸ் கூடுதா, பொருட்களோட விலையை 10 ரூபாயால கூட்ட வேண்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இப்படியான அடிக்கடி பண நிரம்பல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த விலை உறுதிப்பாட்டையோ இல்லாட்டா உறுதிப்பாட்டையோ பேணக்கூடியதாக இருக்கும். அதால அடிக்கடி இந்த பண நிரம்பல் மாற்றங்கள் இல்லாட்டா பண நிரம்பல் மாற்றம் என்னென்று ஏற்படுது என்றெல்லாம் இன்றைக்கு பார்ப்போம். அவை நீங்கள் இதை முதல் படிச்சிருக்கலாம். மோட்டார் பாலிசி என்ற ஒரு சப்ஜெக்ட்ல எனக்கு தெரியல. இது ஆப்ஷனலோ அது ஆப்ஷனலோ, அது கம்பல்சரி சப்ஜெக்ட் நினைக்கிறேன். அவை நாங்கள் அதை பார்ப்போம். அப்ப நாணய கொள்கை என்பது ஒரு நாட்டின் நாணய நிலைமைகளுடன் தொடர்புடைய காரணிகளை மாற்றுவதற்கு நாணய சபை, மத்திய வங்கியின் நாணய சபை மேற்கொள்ளும் ஒரு கொள்கை வழிமுறைகளைத்தான் இது சொல்லப்படுகிறது. நாணய சபை என்று சொல்ல தேவையில்லை. நாங்கள் அதை நாணய என்றதை வெட்டி விடுவோம். மாற்றுவதற்கு மத்திய வங்கி மேற்கொள்ளும் கொள்கை வழிமுறைகள் தான் நாணய கொள்கை என்பது. அப்போ நாங்கள் பணரம்பல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்றதுக்காக உடனடியா நேரடியா பணரம்பல்ல கை வைக்கிற இல்லை. அது தொடர்பான காரணிகள் என்று சொல்லப்படுகின்றது. இந்தியா அந்த காரணிகள்ல தான் கண்ட்ரோல் செய்வோம், கூட்டி குறைப்போம். அப்போ ஒரு நாட்டின் நாணய நிலைமை என்பது பணத்திற்கான கேள்வி, பண்டத்திற்கான கேள்வி இல்லை, பணத்திற்கான கேள்வி, பண நிரம்பல் மற்றும் பணத்தின் விலை ஆகியனவாகும். பணத்தின் விலை இல்ல, பண்டத்தின் விலை. இதன்படி நாட்டில் சுற்றோட்டத்தில் உள்ள நாணய தொகையுடன் தொடர்புடையதான பண நிரம்பல் அல்லது வங்கி கடன் தொடர்பாக அல்லது பணத்தின் விலைகளான வட்டி வீதங்கள் மற்றும் செலாவணி வீதம் தொடர்பாக கொள்கை வழிமுறைகள் பொதுவாக மேற்கொள்ளப்படும். அப்ப நாங்க இவ்வளவு நாளும் பார்த்த விஷயம்தான் இது. பாருங்க, ஒன்றில் நாங்கள் வட்டி வீதத்தை கூட்டுவோம். பணத்தின் விலைகள் என்று சொல்றது இந்த வட்டி வீதங்கள் தான். இந்த வட்டி வீதங்களை நாங்கள் கூட்டி குறைக்கலாம். இல்லாட்டா செலாவணி மீதம் தொடர்பான ஒரு வேறு விதமான கொள்கைகளை நாங்கள் பேணலாம், இல்லாட்டா எங்களோட கொள்கையை மாற்றலாம். அப்ப அதன் மூலமாகத்தான் இந்த நாணய கொள்கை பண நிரம்பலை கட்டுப்படுத்துது. மேற்படி நாணய கொள்கை நாணய முகாமையின் தத்துணிவின் பிரகாரம்
ஒரு சில பொருளாதார இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களின் பொருட்டு கேள்வி முகாமைத்துவ கொள்கைகள் என்றவாறு மேற்கொள்ளப்படும். அப்ப உதாரணமாக நிதியியல் பொருளியல் நாணய கொள்கையானது வேற வேற டிவிஷனாக நாங்கள் பிரித்து வச்சிருக்கிறோம். ஒன்று நாணய கொள்கைகளின் குறிக்கோள்கள், அந்த நாணய கொள்கையின் பர்பஸ் என்ன, கோல்ஸ் என்ன, என்னத்தை அச்சீவ் பண்ண போறோம் என்றது. இப்ப நாங்க விலை உறுதிப்படுத்தல் என்று சொன்னா அங்க பணவீக்கம் தான் எங்களோட குறிக்கோளாக இருக்கும். பணவீக்கம் 2 வீதம், 3 வீதம், 5 வீதம், 6 வீதம். இலங்கையில நான் நினைக்கிறேன் பணவீக்கம் 4 வீதமாக அப்படி ஏதோ இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவையோட கோல்ஸ், குறிக்கோள் இந்த 4 வீதத்துக்குள்ள நாங்கள் பணவீக்கத்தை வச்சிருப்போம் என்ற மாதிரி. அப்ப நாணய கொள்கை வழிமுறைகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை நாங்கள் பயன்படுத்துகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கொள்கை வழிமுறைகள் அனுப்பல் பொறிமுறை. அப்ப டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம், அதை என்னத்துக்குள்ளால நாங்கள் அதை செய்ய போறோம். இவை தவிர நாணய கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டிய முறை, அதன் வெற்றிகர தன்மை, இஃபெக்டிவ்னஸ் தொடர்பில் பல்வேறான பொருளியல் ஆராய்ச்சி கருத்துக்கள் நிலவுகின்றன. அப்ப இதுகளைத்தான் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். அப்ப நாணய கொள்கையின் குறிக்கோள்கள் என்று நாங்கள் முதலாவது நாங்கள் பார்க்க, பல நாடுகள் நாணய கொள்கையை காலத்துக்கு காலம் நடைபெறுத்தியுள்ள குறிக்கோள்களை ஆராய்கின்ற போது 3 அடிப்படை குறிக்கோள்களை அடையாளம் காணலாம். அதுல முதலாவது எங்களுக்கு வெல் நோன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் விலை உறுதிப்பாடு. அப்ப இந்த விலை உறுதிப்பாட்டின் மூலம் நாட்டில் பொருளாதாரத்திற்கு சாதகமான மட்டத்தில் பணவீக்க வீதம் எனப்படும் பொது விலை மட்டத்தின் வளர்ச்சி வீதம் ஒன்றை பேணி வருதலே எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப நான் நினைக்கிற மாதிரிக்கு நீங்கள் அதை ரிஃபர் பண்ணி இருப்பீங்கள். இலங்கை மத்திய வங்கியின் நோக்கங்கள் உண்டு இந்த பணவீக்கத்தை 4 வீதமாகவோ 5 வீதமாகவோ பேணுவது, அதுக்கு மிஞ்சி போகக்கூடாதுன்றதுதான் அவையோட கோல்ஸ். அப்ப அதைத்தான் இங்க விலை உறுதிப்பாட்டை பேணுவது என்பது இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. பணவீக்கத்தை நிலையான மட்டத்தில் பேணி வருதல் இதன் மூலம் கருதப்படுகின்றது. அப்ப குறைந்த பணவீக்க வீதம், பணவீக்கம்ன்றது பணவீக்க வீதத்தை நிலையான மட்டத்தில், இப்ப 5 வீதத்துல நாங்கள் பேணுறோம்னா இந்த மாதம் 5 வீதம்ன்றது இல்லை, கிட்டத்தட்ட 1-2 வருஷத்துக்காக அந்த 5 வீதத்துல வச்சிருந்தா தான். இப்ப நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்று சொன்னால் வெளிநாடுகள்ல, அதுவும் வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல இந்த பணவீக்க மட்டம் மிகவும் குறைவாகவும் இருக்கும், அதே சமயம் ஒரு நீண்ட காலத்துக்கு அதே மாதிரி பேணி கொண்டு வருவீங்க. ஆனால் இப்பொழுது இந்த கோவிட் பிரச்சனை காரணமாக நாணய கொள்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். அந்த நாணய கொள்கை மாற்றத்தின் காரணமாக சில வேளை பணவீக்கத்துல பிரச்சனைகள் வந்திருக்கலாம், தளம்பல்கள் இல்லாட்டா அந்தந்த மத்திய வங்கிகள் பேணுகின்ற விதத்திலும் பார்க்க மேலதிகமா போகலாம். ஆனாலும் வேற வேற உபகரணங்களை பயன்படுத்தி அதை மீண்டும் பணவீக்கத்தை அந்த மட்டத்துக்கு கொண்டாடுறதுதான் மத்திய வங்கியின் நோக்கமும் செயற்பாடுமாக இருக்கும். அப்ப குறைந்த பணவீக்கத்தை நிலையான மட்டத்தில் பேணி வருதல் இதன் மூலம் கருதப்படுகின்றது. அப்ப பொது விலை மட்டம் அதிக அளவில் உயர்வடைதலும் அதே போன்று விலை மட்டம் வீழ்ச்சி அடைதலும் பொருளாதாரத்துக்கு சாதகமானதல்ல. அப்ப எங்களுக்கு தெரியும் பொது விலை மட்டம் அதிக அளவில் உயர்வடைதல் என்பது அந்த கிட்டடியில ஜிம்பாப்வேல நடந்த மாதிரி இல்லாட்டா அது அந்த ராக்கெட் ஹைக்ன்னு சொல்லுவாங்க, விலைகள் ராக்கெட் மாதிரி விலையேறி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு 10 வீதம் 15 வீதத்துல பணவீக்கம் இருந்தா கூட அது மோசமானது இலங்கையை பொறுத்த மட்டும். ஆனா வளர்ச்சி அடைந்த நாடுகளை பொறுத்த மட்டும் 4-5 வீத பணவீக்கமே ஒரு சீரியஸான கன்சர்ன். அதே சமயம் விலை மட்டங்கள் அதிக அளவில், அதே போன்று விலை மட்டம் வீழ்ச்சி அடைதலும். இப்போ 1-2 பொருளுக்குரிய விலைகள் வீழ்ச்சி அடையலாம் ஒரு குறுகிய காலத்துக்கு, ஆனா தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருப்பது சாதகமானதல்ல. அப்ப இதை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம் நிறைய. ஏன் பொது விலை மட்டம் வீழ்ச்சி அடையக்கூடாது? வீழ்ச்சி அடைந்தால் அந்த உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள் அந்த மோட்டிவேஷன் இல்லாம போயிடும். இப்ப அவர்கள் ஒவ்வொரு முறையும் தங்களோட சேல்ஸ் வால்யூம் கூடிக்கொண்டிருந்தா, ஒரு சர்டன் பெர்சன்டேஜ்ல கூடிக்கொண்டிருந்தாலோ, ப்ராஃபிட் கூடிக்கொண்டிருந்தாலோ தான் அவைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அவர்கள் உற்சாகமாக வேலை செய்வார்கள், முன்னோக்கி செல்வார்கள்.
அப்படி உற்பத்தியாளர்களும் பிசினஸ் பீப்புளும் அப்படி முன்னேறி போகும் பொழுதுதான் அந்த கண்ட்ரிபியூஷன் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான கண்ட்ரிபியூஷன் கூடுதலாக இருக்கும். அப்ப பொருள் விலை மட்டங்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகும் பொழுது உண்மையில பணவீக்கம் குறைவாக இருந்தாலும் அது யாரும் ஒரே அடியாக அதை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. இப்ப இன்றைக்கு நான் 1000 ரூபாய் சம்பளம் எடுக்கின்றேன், அடுத்த மாதத்திலிருந்து எனக்கு 800 ரூபாய் சம்பளம் என்று சொன்னா நான் பணவீக்கம் இருக்கோ பண சுருக்கம் இருக்கும் என்பதை நான் யோசிக்க மாட்டேன். நான் டிமோட்டிவேட் ஆகிடுவேன். என்னடா இது 1000 ரூபாய் நான் 800 ரூபாய் தாரான. அத மாதிரி தான் எல்லாம். ஆகவேதான் இந்த பணவீக்கம் என்பதும் பண சுருக்கம், அதாவது பொதுவிலை மட்டம் வீழ்ச்சி அடைதலும் பொருளாதாரத்துக்கு சாதகமானதல்ல என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்ப நாணய கணிய கோட்பாட்டின் அடிப்படையில் நாணய கொள்கையின் ஒரு குறிக்கோளாக விலை உறுதிப்பாடு கருதப்படுகின்றது. அதாவது நாங்கள் முதலே பார்த்திருக்கின்றோம். நாணய கணிய கோட்பாட்டின் அடிப்படையில் நாணய கொள்கையின் ஒரு குறிக்கோளாக விலை உறுதிப்பாடு கருதப்படுகின்றது. ஆதலால் உலகின் அநேகமான நாடுகளில் நாணய கொள்கையும் மத்திய வங்கியும் குறிப்பாக விலை உறுதிப்பாட்டை குறிக்கோளாக கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அப்ப நிறைய நாடுகள்ல நாணய கொள்கையும் இல்லாட்டா மத்திய வங்கியும் விலை உறுதிப்பாட்டை பேணுவதுதான் அவையில குறிக்கோளாக கன இடங்கள்ல அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக நாங்க 2000ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டா ஜப்பானின் பண நிரம்பல் வளர்ச்சியடைய செய்கின்ற விரிவாக்க கொள்கை எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி பணவீக்கம் இலக்கிடப்பட்ட மட்டத்தை விட அதிகரிக்கின்ற போது பண நிரம்பலின் வளர்ச்சியை குறைக்கின்றதான பணச்சுருக்க நாணய கொள்கையும் நடைமுறைப்படுத்தப்படும். இப்ப நான் இந்த ஜப்பானை பற்றி சொல்றேன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இந்த ஜப்பான்ல உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் பெரும்பாலும் வட்டி வீதமே சைபராகத்தான் இருக்கும். வட்டி வீதம் சைபர் இல்லாட்டா 0.5 0.2 அப்படித்தான் இருக்கும். அப்ப ஜப்பான்ல அந்த காலத்துல 2000ஆம் ஆண்டுகள்ல மிகவும் இப்ப என்ன மாதிரின்னு தெரியல, மிகவும் மோசமான ஒரு பணச்சுருக்க நிலை தான் இருந்து கொண்டிருந்தது. அப்ப அதுதான் இதுல சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் மானிட்டரி எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. அவ பண நிரம்பல கூட்டுற ஒரு வழிமுறைகளை தான் அந்த நாட்டு மத்திய வங்கி அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. என்னன்னா அந்த உத்தம அளவுல பண நிரம்பல் இருக்கும். அப்ப அதே சமயம் அப்படியான நேரத்துல பண வீக்கம் இருக்கின்ற நேரத்துல பண நிரம்பல குறைக்கின்ற வழியையும் பண சுருக்கம் இருக்கும் பொழுது பண நிரம்பலை கூட்டுகின்ற வேலையையும் செய்ய வேண்டி இருக்கின்றது. அப்ப மட்டத்தை விட அதிகரிக்கின்ற போது பண நிரம்பலின் வளர்ச்சியை குறைக்கின்றதான பணச்சுருக்க நாணய கொள்கையும் நடைமுறைப்படுத்தப்படும். அப்ப பண வீக்கம் இருக்கும் பொழுது கூடுதலா இருக்கும்போது பணச்சுருக்க வேலைகள் இல்லை என்று சொன்னால் இப்ப ஜப்பான் மாதிரி எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. குறைந்த மட்டத்திலான பணவீக்க வீதத்தை நிலையாக பேணி வருவதன் மூலம் பொதுமக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளும் நிலையாக இருப்பதனூடாக பொருளாதார தொழிற்பாடுகள். அப்ப இங்க பாருங்க, குறைந்த மட்டத்திலான பணவீக்க வீதத்தை நிலையாக பேணி வருவதன் மூலம் பொதுமக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளும் நிலையாக இருப்பதனூடாக பொருளாதார தொழிற்பாடுகளை உற்பத்தி, சேமிப்புகள், முதலீடு மற்றும் நுகர்வு திட்டமிட்டு மேற்கொள்ள முடியுமா இருப்பதுடன் பொருளாதார உறுதிப்பாடு உருவாகும். அப்ப இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். பணவீக்கம் இருந்தாலும் அது தொடர்ச்சியாக ஒரே சீராக இருக்க வேண்டும், மோசமான பணவீக்கமாக இருக்கக்கூடாது. அப்ப அப்படி இருக்கும் பொழுதுதான், நீண்ட காலத்துக்கு இருக்கும் பொழுதுதான் உற்பத்தி, சேமிப்புகள், முதலீடு மற்றும் நுகர்வு எல்லாவற்றையும் ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஃபோகாஸ்ட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆதலால் நாணய கொள்கையானது விலை உறுதிப்பாட்டு குறிக்கோளின் பொருட்டு நடைமுறைப்படுத்தல் வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்ப நாணய கொள்கையானது விலை உறுதிப்பாட்டு குறிக்கோளுடன் தொடர்புபடுத்தி மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்னொன்று சொல்லியிருக்கு. மற்ற இன்னொரு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. இதெல்லாம் ஹின்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். அந்த பொருளாதார ரீதியான சில தகவல்கள். இப்ப போன வீக் நான் இருக்கிறேன், வெள்ளிக்கிழமையோ இல்லாட்டா புதன்கிழமையோ இலங்கை கொழும்பு பங்கு சந்தையில ஒரு நாள் ட்ரேடிங் மிகவும் கூடுதலாக 300 பாயிண்ட்ஸ் கிட்ட கூடினது என்று 290 ஏதோ கூடின ஒரு தகவல் வந்தது. அப்ப இப்ப கொஞ்ச நாளாகவே கொழும்பு பங்கு சந்தை மிகவும் வேகமாக
தொழிற்பாடு வேகமாக அதிகரித்து கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டு போகுது அந்த சுட்டணுகள். அது ஏன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? யாராவது சொல்லும் அது ஏனென்று? இப்போ சாரி, இது நான் என் இடையில சொல்றேன்னா அந்த ஞாபகம் வந்தவுடன் நான் அதை சொல்ல விரும்புகிறேன், இல்லாட்டா நான் மறந்துடுவேன். அது முக்கியமான பாயிண்ட்ஸ். அது ஏனென்று யாராவது சொல்லிடுமா? இப்ப 2020 இந்த கோவிட் பிரச்சனை துவங்கின நேரம் மார்ச்ல இலங்கையில திடீரென்று பங்குச்சந்தை அதுக்கு முதலும் டல்லா தான் இருந்தது, மிதமாகத்தான் இருந்தது. மீண்டும் திடீரென்று வீழ்ச்சி அடைந்தது. வீழ்ச்சி அடையும் பொழுது உங்களுக்கு தெரியும், நிறைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில காசு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அவர்களை மறிக்க இயலாது. அப்ப அப்படி கொடுக்கும் பொழுது திடீரென்று வெளிநாட்டு ஃபாரின் கரன்சி வேல்யூ, இலங்கையின் வெளிநாட்டு பெறுமதி குறைய தொடங்கிச்சு டாலர் ரேட்ல இருந்து. அப்ப நிறைய வீழ்ச்சி அடைந்து இருக்கும் பொழுது மத்திய வங்கி என்ன செய்தது என்று சொன்னால் நாணய கொள்கையை தளர்த்தியது. அதெல்லாம் இனி நாங்கள் பிறகு பார்ப்போம். நாணய கொள்கையை தளர்த்தியது. அப்ப அப்படி தளர்த்தும் பொழுது பண நிரம்பல் கூடும். அப்படி கூட்டுறதுதான் மத்திய வங்கியின் நோக்கமாக இருந்தது. அப்ப அதுக்கு மத்திய வங்கி செய்த ஒரே ஒரு வேலை என்னன்னு சொன்னா வட்டி வீதத்தை குறைச்சது. அப்ப வட்டி வீதத்தை நல்லா குறைச்சோன்னு வங்கிகள்ல நாங்கள் முதலீடு சேமிப்பு நிலையான வைப்புகள்ல இருந்த காசுகள்ல வந்து அர்த்தம் இல்லாம போகின்றது. அர்த்தம் இல்லாம போகின்றா இப்ப உதாரணத்துக்கு ஒரு வருடத்துக்குரிய நிலையான வட்டி வீதம் வந்து 4 வீதமாகத்தான் இருக்கின்றது. 4 வீதமோ 4.25 அப்படி. மார்க்கெட்ல ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு ரேட்டுகள் இருக்கின்றது. அப்ப இது வந்து 4.25 என்பது ஆப்வியஸ் நெகட்டிவ் growth. எங்களுடைய நாங்கள் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் மூலதனத்துக்கு உரிய ரிஸ்க் வந்து குறைவே ஒழிய ஒரு 80% 90% ரிஸ்க் குறைவு, அதாவது 10% தான் ரிஸ்க் ஆயிருக்கும், 20% தான் ரிஸ்க் ஆயிருக்கும். ஒரு வணிக வங்கியில நாங்கள் வைப்புகளை நிலையான வைப்பு ஆக சொத்தை வைக்க, ஆனால் அதால கிடைக்கிற வட்டி வீதம் வந்து பணவீக்க வீதத்தின் பாக குறைவாகத்தான் இருக்கின்றது. அப்ப எங்களோட நெட் growth வந்து நெகட்டிவாக இருக்கின்றது. அப்ப சனம் என்ன செய்கின்றது? சனம் அந்த காசுகளை வித்ட்ரா பண்ணி, முக்கியமாக எல்லா பொதுமக்களும் எல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கூடுதலாக ஆர்வம் உள்ளார்கள். நகை, நீங்கள் ஞாபகம் வரலாம், திடீரென்று பவுண்ட் விலை அதிகரிச்சுது மார்ச் ஏப்ரல் மேயில. ஏன்னு சொன்னா எல்லாரும் டக்குன்னு இந்த காசை கொண்டு போய், நான் சொல்றது இலங்கையில மட்டுமில்லை உலகளாவிய ரீதியில தங்கத்துல முதலிட்டுச்சுன்னா. அடுத்தது பாருங்க, இப்ப என்னன்னு சொன்னா இப்ப கோவிட் பிரச்சனை ஒரு டே டு டே பிரச்சனையாக போய்விட்டது என்ற நிலை வந்த பிறகு இன்றைக்கும் வட்டி வீதங்கள் குறைவாக இருக்கின்றது வங்கிகள் என்னும் பொழுது பொதுமக்கள் திடீரென்று வந்து பங்கு சந்தையில முதலிடுகின்றார்கள். இது வந்து நானா ஊகிச்சு சொல்ற விஷயம். இப்ப நீங்கள் இதுக்கு வேற விதமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைச்சது, இப்படித்தான் நடக்குது அப்படின்னா நீங்கள் என்னோட ஷேர் பண்ணலாம். ஆனா இது நானா ஊகிச்சு சொல்ற விஷயம் இது. அப்ப அதாலதான் இந்த பங்குச்சந்தை இப்ப வளர்ச்சி அடைந்து கொண்டு போகின்றது. முக்கியமாக இப்படியான கட்டத்துல வங்கியில ஒரு பேரும் போய் வைப்புகளை இடமாட்டார்கள். அப்ப மத்திய வங்கியின் நோக்கமும் அதுதான். வங்கி நீங்கள் கொண்டு வந்து டிபாசிட்டை வைக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி தான் மத்திய வங்கியின் நடவடிக்கைகளும் இருக்கின்றது. அதுதான் அவையோட கொள்கையாக இருக்கின்றது இப்ப. அப்ப மக்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் இதுகளுக்கு போயிடும். அதே சமயம் இந்த கரன்சியும் சாதுவான இறக்குமதி கட்டுப்பாடுகள் இருக்கிற நேரத்திலையும் கரன்சி கொஞ்சம் சாதுவாக குறைய பார்க்கின்றது. சரி, நாங்கள் பழையபடி இந்த இடத்துக்கு போவோம். விலை உறுதிப்பாட்டின் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிப்பதை பொருளாதாரம் தொடர்பிலான பேரண்ட கற்கைகளின் ஊடாக பின்வருமாறு மேற்கொள்ளுதல் வேண்டும். அப்ப முதலாவது என்னன்னா, நாட்டுக்கு சாதகமான நடுத்தர கால பணவீக்க இலக்குகளை தீர்மானிக்கணும். அப்ப நாங்கள் வந்து நீண்ட கால பணவீக்க உறுதிப்பாடு, விலை உறுதிப்பாடு என்று சொல்லி போட்டு பணவீக்கத்தை ஒரே அடியா நான் 4 வீதத்துல வச்சிருப்பேன் 5 வருஷத்துக்கு நாங்கள் ஒரே அடியா சொல்ல இயலாது. அப்ப நாட்டுக்கு சாதகமான நடுத்தர காலம் ஒரு வருஷத்துக்கு, இந்த வருஷம் நாங்கள் இந்த வீதத்துல வச்சிருப்போம் பணவீக்கத்தை என்று தீர்மானிக்கிறதா இந்த சின்ன ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்று சொல்றது.
அப்ப அப்புறம் அதை ரிவைஸ் பண்ணி இப்ப நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த வருஷம் என்னது கோலா வச்சிருக்கலாம், டார்கெட்டா வச்சிருக்கலாம். அப்ப அப்படி போயதான் அந்த நீண்ட காலத்துல அந்த சரியான உறுதிப்பாட்டை பேணக்கூடியதாக இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னான் என்னன்னா, அடிக்கடி நாணய கொள்கையில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டி இருக்கும். என்னென்று சொன்னா இது வந்து டூ சென்சிட்டிவ் அண்ட் டூ பிராக்டிக்கல். காசு பண ஓட்டம் என்பது ஒரு சின்ன இதுகளுக்கும் கூடி குறைஞ்சு கொண்டிருக்கும். அப்ப நாட்டின் திரண்ட கேள்வியையும் திரண்ட நிரம்பலையும் தகுந்ததொரு பொருளாதார மாதிரிக்கமைய எதிர்கூறல். அப்ப ஒரு நாட்டிட்ட திரண்ட கேள்வி என்பது அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை என்று நாங்கள் சொல்றோம். மொத்தம் அந்த நாட்டினுடைய கேள்வி, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா நுகர்வோருடையும் மொத்த கேள்வியை தான் திரண்ட கேள்வி என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரி மொத்த சப்ளையர்ஸ் மொத்த நிரம்பலையும் தான் திரண்ட நிரம்பல் என்று சொல்லுகின்றோம். அப்ப அதை நாங்கள் சரியா போக்கஸ் பண்ணிக்கொள்ளணும். அதை போக்கஸ் பண்ணுவதன் ஊடாகத்தான் இந்த பணவீக்கத்தை நாங்கள் இலக்க தீர்மானிக்கலாம். அப்படி தீர்மானிச்ச பிறகுதான் நாங்கள் பண நிரம்பலை பற்றி யோசிக்கலாம். அப்ப திரண்ட மிகை கேள்வியே அல்லது மிகை நிரம்பலை, அதை திருத்திக் கொள்ளுங்க, மிகை நிரம்பலை எதிர்கூறல். அப்ப மிகை கேள்வி மிகை நிரம்பல் நாங்கள் படிச்சிருக்கின்றோம் இன்டர்மீடியட் ஸ்டேஜில், இல்லாட்டா நீங்கள் இலவெல்ல வேற எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த மிகை கேள்வி மிகை நிரம்பலை நாங்கள் சரியான முறையில எதிர்வு கூற வேண்டி இருக்கும். இலக்கிடப்பட்ட பணவீக்கத்திற்கும் எதிர்வு கூறப்பட்ட பணவீக்கத்திற்கும், அப்ப இலக்கிடப்பட்ட பணவீக்கம் என்பது என்ன, எங்கட கோல். எதிர்வு கூறப்பட்ட பணவீக்கம் என்பது என்ன, எங்கட போர்காஸ்ட். இடையில் மாற்றம் இருப்பின் அதனை நீக்குவதற்கு தேவையான நாணய கொள்கை. பாருங்க, இங்கதான் அது வருது, சுருக்கம் அல்லது விரிவாக்கம் மற்றும் அதன் மட்டத்தை தீர்மானித்தல். அப்ப நாங்கள் 5% என்று போட்டிருக்கின்றோம். 5% பணவீக்கமா நாங்கள் வச்சிருக்கோம் என்று சொல்லுவோம். அடுத்து இந்த 2021 மத்திய வங்கி டிசைட் பண்ணியிருக்கு. ஆனால் மத்திய வங்கி போர்காஸ்ட் பண்ணியிருக்கு இந்த பணவீக்கம் 10% இருக்குமே. அப்ப அந்த கட்டத்துல இந்த பண சுருக்கத்தையோ பண விரிவாக்கத்தையோ செய்து அந்த 5% கொண்டு வர வேண்டும். சில நேரங்கள்ல எதிர்வு கூறுனது 2% இருக்கலாம். ஆனா எங்களோட இலக்கு 5% இருக்கும். அப்ப அந்த பணவீக்கத்தை கூட்ட வேண்டி இருக்கு. கூட்டுறன்னா பண விரிவாக்கம். முதல் சொன்ன மாதிரி 10% என்று சொன்னா அங்க பண சுருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்ப இதுக்கெல்லாம் திரண்ட மிகை கேள்வி அல்லது மிக நிரம்பல் எதிர்கூறல் இருக்கும். இருந்தா தான் அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மணியை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப நாங்க நிறைய காசை மார்க்கெட்ல விட்டுட்டு திரண்ட மிகை கேள்வி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த திரண்ட மிகை கேள்வி இருக்கும். மிகை கேள்வி அதை நீங்கள் சரியா விளங்கிக் கொள்ளுங்க. மிகை கேள்வி என்பது நிரம்பலும் பார்க்க கூடுதலான கேள்வி இருக்கின்றது. அப்ப அப்படியான நேரத்துல நாட்டுல பண நிரம்பல அதிகரிச்சு விட்டா ஆக்கள்கிட்ட காசு இருக்கும் கூடுதலா. அப்ப அவையில் டக்குன்னு ஓடி போய் சாமான்களை நினைச்ச ரேட்டுக்கு நினைச்ச விலைக்கு வேண்ட ட்ரை பண்ணுவீனா. அப்ப பணவீக்கம் உடனடியாக கூட பார்க்கும். அதே மாதிரி தான் மிகை நிரம்பல் என்பது மிகை கேள்வியின் அடுத்த சைடாக இருக்கும். மிகை நிரம்பல் இருக்கும் பொழுது பொருட்கள் இன்னும் நன்றாக விலை குறைஞ்சு கொண்டு வரும். இப்ப இன்றைக்கு நேற்று நீங்கள் இப்ப கிட்டடியில இந்த நார்த்தன் ஈஸ்ட்ல இல்லை, இந்தியாலி பக்கம் சவுத்துல நிறைய வீடுகள் கட்டி வித்து கொண்டிருக்கணும். அது வளமையாக நடந்து கொண்டிருந்த பிசினஸ். ஆனால் இப்ப நீங்க கவனிச்சு பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் அந்த பிசினஸ்ல நான் அன்றைக்கு பார்க்கின்றேன், நம்ப முடியாத மாதிரி டிஸ்கவுண்ட் நாங்கள் தாரோம் என்று சொல்லி விளம்பரங்களை நான் பார்க்கின்றேன். அப்ப இது என்னன்னு சொன்னால் இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ள ஆக்கள் ரெடி இல்லை இந்த வீடுகள் வேண்டுறதுக்கோ வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறதுக்கோ. அவை அங்க ஒரு மிகை நிரம்பல் நிலை ஒன்று வருகின்றது. அதால அங்க விலை குறையுது. விலை குறைகிறது தான் அது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அது இதுக்கு ஒரு சமமான, நான் இப்ப இதுல சொன்ன விஷயத்துக்கு சமமான ஒரு விடயம். மிகை நிரம்பல் காணப்படும் பொழுது இப்படியான பிரச்சனை ஏற்படும். உதாரணமாக இலக்கிடப்பட்ட பணவீக்கத்தை விட எதிர்கூறப்பட்ட பணவீக்கம் அதிகமாக இருப்பின் மிகை கேள்வியை குறைக்கும் பொருட்டு சுருக்க நாணய கொள்கை ஒன்றை
பின்பற்ற வேண்டும். அதுதான் இப்ப நான் சொன்னேன். எதிர்கூறப்பட்ட பணவீக்கம் குறைவாக இருப்பின் திரண்ட கேள்வியை அதிகரிப்பதற்காக விரிவாக்க நாணய கொள்கை ஒன்றை கடைபிடிப்பது வேண்டும். ஆனால் இப்ப இன்றைக்கு இருக்கிற நிலைமையில ஏன் மத்திய வங்கியோ இல்லாட்ட உலக நாடுகள் எல்லா இடங்கள்லையும் பணநிரம்பல் அதிகரிக்க செய்திருக்குது? ஏன்? பிசினஸ் இல்ல, உற்பத்தி இல்ல. அப்ப அந்த கட்டத்துல பெரிசா காசு இல்லாமல் இருந்தது என்றால் பெரிய பிளாக் மார்க்கெட் லெவலுக்கும் பிரச்சனை போகலாம். என்றால் பொருட்கள் தட்டுப்பாடு, காசு இருக்கும், அவையில சேமிப்பு எடுத்து அவையில் செலவழிச்சு கொள்ளுங்கோ என்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வேலை நடக்கின்றது. அதே சமயம் உற்பத்தியாளர்கள் சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்கள், இவன் பெரிய பெரிய கம்பெனிகள் கூட, அந்த பெரிய பெரிய கம்பெனிகள் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய லாபத்துல ஒதுக்கம், அதாவது பங்கு லாபமாக பகிராம, டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம வச்சிருக்கிற லாபங்கள், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட், அது சேர்த்து வச்சிருக்கிறபடியா அந்த பெரிய நிறுவனங்கள் தாக்குப்பிடிக்கின்றன. ஆனால் சிறிய நிறுவனங்களோ நடுத்தர நிறுவனங்களோ இப்போ பெரிய பிரச்சனைகளுக்கு போகின்றது. அப்ப அப்படியான அதை மீட்டுக் கொள்றதுக்கு இல்லாட்டா அவையில் மீண்டும் பொருளாதாரத்துக்கு உதவி செய்யணும் என்ற நோக்கத்தோடு தான் மத்திய வங்கி இலகு வட்டி வீத கடன் வசதிகள், நிறைய சலுகைகள், அது எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்குன்றது இந்த பிரச்சனையால். அப்ப அதன் மூலமா தான் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பலாம். இப்படி விழுந்து போயிருக்கிற முயற்சியாளர்கள் மீண்டும் ரீஆக்டிவேட் ஆகி வர்றதுதான் ஒரே ஒரு வழி இந்த பிசினஸ்கள் பழைய நிலைக்கு வாரது. அப்போ ஒரு நாட்டிற்கு சாதகமான பணவீக்க இலக்கு யாது என்பது பணவீக்க எதிர்வு கூறல் செயற்பாடும் மிக தொழில்நுட்ப ரீதியான விடயமாகும் என்பதோடு இத்தகவல்களை பகுப்பாய்வு செய்து நாணய கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்ளுதல் மிகவும் விடய அடிப்படையிலான ஒரு தொழிற்பாடாக இருக்கும். அப்ப பாருங்க, இந்த பணவீக்க இலக்கு யாதென்பதை தீர்மானிக்கிறது ஹைலி டெக்னிக்கல் விஷயம். இத்தகவல்களை பகுப்பாய்வு செய்து நாணய கொள்கைகளை தீர்மானங்களை மேற்கொள்ளுதல் மிகவும் விடய அடிப்படையிலான ஒரு தொழிற்பாடாக இருக்கும். திரண்ட கேள்வியில் தாக்கத்தை ஏற்படுத்துவதனூடாக எதிர்கால பணவீக்கத்தை இலக்கிடப்பட்ட பணவீக்க மட்டத்தில் வைத்திருப்பதற்கு நாணய கொள்கைகளை எதிர்கால கண்ணோட்டத்துடன் கூடியதாக நடைமுறைப்படுத்துதல் வேண்டும். அப்ப சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா, நாங்கள் பணவீக்கத்துக்கு ஒரு இலக்கு வச்சிருக்கின்றோம். அந்த பணவீக்கத்தை இலக்க எதிர்வு கூறல் மூலமாக அறிஞ்சு கொள்ளலாம். பணவீக்க கூடி இருக்க போகின்றதா குறைஞ்சிருக்க போகின்றதா எங்களுடைய இலக்கோட. அப்ப அதுக்கேற்ற மாதிரி எங்களோட பண நிரம்பல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதனூடாக அந்த எதிர்வு கூறப்பட்ட உண்மையான பணவீக்கம் நடக்க போகுது. அதை நாங்கள் எங்களோட இலக்குக்கு ஏற்ற மாதிரி மாற்றுகின்றோம். அப்ப பொருளாதார உறுதிப்பாடு நாட்டின் மொத்த உள்நாட்டு தேசிய உற்பத்தியின் வளர்ச்சியை உயர் மட்டத்தில் பேணி வருதல் இதன் மூலம் கருதப்படுகின்றது. அப்ப உள்நாட்டு தேசிய உற்பத்தி, அதாவது ஜிடிபி இல்லாட்ட ஜிஎன்பி, அதோட வளர்ச்சி உயர் மட்டத்துல அதுவும் ஒரு ஸ்டெடி குரோத்தா இருக்கும். இங்கு நாட்டின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் பொருட்டு நாட்டில் திரண்ட கேள்வி எனப்படும் நுகர்வு மற்றும் முதலீட்டை வளர்ச்சியடை செய்கின்றதான விரிவாக்கல் நாணய கொள்கை ஒன்று நடைமுறைப்படுத்தல் வேண்டும். அப்ப இப்படியான நேரத்துல நாங்கள் ஒரு உயர்ந்த லெவல்ல குரோத் இருக்கணும் நாங்கள் எதிர்பார்க்க உற்பத்தியை ஊக்குவிக்கும். அப்ப உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொழுது நாட்டில திரண்ட கேள்வி எனப்படும் நுகர்வு மற்றும் முதலீட்டை அதிகரிக்க வேண்டும். அப்ப அப்படியான நேரத்தில் ஒரு விரிவாக்கல் நாணய கொள்கை ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். விரிவாக்கல் நாணய கொள்கை என்றது பண நிரம்பலை அதிகரித்து. அப்ப இந்த கட்டத்தில் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல விரும்புகின்றேன். அது என்னன்னு சொன்னால், அந்த நீங்கள் அது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கீன்ஸ் ஒரு கொள்கை ஒன்று இருக்கு. கீன்ஸ் கொள்கை என்னென்று வருது என்று சொன்னால், முதலாம் உலக போருக்கு பிறகு 1930களில் ஒரு பெரிய உலக பெருமந்தம் ஒன்று வருகின்றது.
அந்த உலக பெருமந்தம் வரும் பொழுது நாடுகளெல்லாம் திக்கி முக்காடுகள் பொருளாதார ரீதியாக என்ன செய்யலாம் இந்த பெருமந்தத்திலிருந்து மீள்றது. அப்ப உலக பெருமந்தம் கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருளாதார மந்தம் வரும் பொழுது ஒருத்தருடைய கையிலேயும் காசு இருக்காது, முயற்சியாளர்கள்ட்ட பெருசா காசு இருக்காது புது முயற்சியை துவங்குவதற்கு. அப்ப அப்படியான ஒரு நிலைமை தான் 2008-9 ஆண்டுகள்ல இந்த அமெரிக்கால ஏற்பட்ட அந்த வீடுகள் ரியல் எஸ்டேட்டோ அந்த பிரச்சனையின் பொழுது ஏற்பட்டதும் அதுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய உலக பெருமந்தம். அப்ப இந்த உலக யுத்தத்துக்கு அடுத்ததாக வந்து உலக பெருமந்தத்துல வந்து ஒரு பொருளியலாளர்களாலும் சரியான முறையில ஒன்றையும் சொல்ல முடியல. அந்த என்னென்ன இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றது எக்கனமிஸை ரீஆக்டிவேட் பண்றது. அப்ப கீன்ஸ் வந்து ஒரு தன்னுடைய கொள்கையை முன்வைக்கின்றார். அப்ப அந்த கீன்ஸ் சொல்கின்றார் என்று சொன்னால் அரசாங்கம் வந்து இப்படியான முதலீடுகள்ல முன்னுக்கு நின்று செலவழிச்சு போனால் பழையபடி வேலை வாய்ப்புகள், அதாவது அக்ரிகேட் சப்ளை திரண்ட நிரம்பல் எல்லாம் கூடிக்கொண்டு போகும். கூடிக்கொண்டு போய்க்க அது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட ரீசைக்கிள் அதாவது வேலை செய்வர்களுக்கு சம்பளம் போனோன்னா அவர்கள் சாமான்களை கூட வேண்ட வலிக்கிடுவார்கள். அப்படி அந்த ஒரு சைக்கிள்ல ஆக்டிவேட் ஆகும். அவை அது துவங்குற இடம் வந்து அரசாங்கமாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப 2008 ஆண்டுலயும் இந்த கொள்கை கொஞ்சம் இப்படி ஒரு நிலை வந்தது. அதே நிலைதான் இப்ப கோவிட் பிரச்சனைக்குள்ளையும் வந்திருக்கின்றது. என்னென்று சொன்னால் இப்படியான மந்தமாக போற நாடுகளிலே அந்த வீழ்ச்சி அடைந்த இதை கொடுக்கணும், அவர்களை ஆக்டிவேட் பண்ணி விடணும். இல்லாவிட்டால் அரசாங்கம் தன்னுடைய பக்கத்தில் அந்த முயற்சிகளை துவங்க வேண்டும். அப்ப இந்த கட்டத்திட்ட நான் சொல்றேன், இந்த நாட்டில் திரண்ட கேள்வி எனப்படும் நுகர்வு மற்றும் முதலீட்டை வளர்ச்சியடைய செய்கின்றதான விரிவாக்கல் நாணய கொள்கை ஒன்று நடைமுறைப்படுத்தல் வேண்டும் என்பது இங்கே சொல்லப்படுகின்றது. அதே போன்ற ஒரு பொருளாதாரம் பல ஆண்டுகள் உயர் பொருளாதார வளர்ச்சியை காட்டியுள்ள போது தொடர்ந்தும் அவ்வாறை நிலவுவதன் மூலம் உருவாகின்ற மிகச் செயற்பாட்டின் காரணமாக உருவாகக்கூடிய பணவீக்க அழுத்தத்தை தவிர்க்கும் நோக்குடன் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை நடுநிலைமையாக்கும் பொருட்டு சுருக்கின்ற பணவீக்க நாணய கொள்கை ஒன்று கடைபிடிக்கின்ற சந்தர்ப்பங்களும் சில நாடுகளில் இருந்து அறிக்கையில் தெரியப்பட்டுள்ளன. அதாவது இப்ப நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அந்த தொடர்ச்சியாக ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஹை குரோத்ல போய்கொண்டிருக்கும் பொழுது அது வந்து ஆக்டிவேட் ஆகி கொண்டு போகும். அப்ப போகும் பொழுது எக்ஸ்பென்ஷன்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் நிறைய பணப்புழக்கமும் இருக்கும். அப்படி பணப்புழக்கம் இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் அப்படி நடக்கும் பொழுது இவியல்ட இலக்கிலம் பார்க்க இல்லாட்டா அந்த பொருளாதாரத்துக்கு சாதக மற்ற நிலையில ஒரு பணவீக்கம் உருவாக பார்க்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்தியா 5-6 வருடங்களாக நல்ல வளர்ச்சி வீதத்தை காட்டிக்கொண்டு வந்தது, 7.5-7-8 வீதங்கள்ல. அப்ப இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல இந்த கோவிட் பிரச்சனை வந்திருக்க பிரஷர் ஒன்று வந்திருக்கும். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றன, அப்படியான நேரங்கள்ல நாங்கள் செய்ய வேண்டியது வந்து பண சுருக்க கொள்கை ஒன்றுக்கு போக வேண்டி இருக்கும். சில நாடுகளிலிருந்து பொருளாதார உறுதிப்பாட்டின் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் குறிப்பாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் காண கிடைக்கின்ற ஒரு பண்பாகும். அப்பொருளாதார உறுதிப்பாட்டின் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் குறிப்பாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் காண கிடைக்கின்ற ஒரு பங்காகும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பொருளாதாரங்களும் வாழ்க்கை தரமும் ஏற்கனவே உயர் மட்டத்தில் உள்ளதால் அந்நாடுகளில் நிலவுகின்ற பொருளாதார வளர்ச்சியை அதே வீதத்தில் வைத்திருந்து விலை உறுதிப்பாட்டை பாதுகாப்பதற்காகவே முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. அப்ப இங்க இப்படியான நாடுகள்ல தான் இந்த வளர்ச்சி வீதம் கூடிக்கொண்டு போகும், இல்லாட்டா உயர் மட்டத்துல பேண வேண்டி இருக்கும். ஆனா வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல வந்து அவர்களோட வாழ்க்கை தரமும் அவங்க நாட்டின் பொருளாதாரமும் வந்து மிகவும் உயர் தரத்துல இருக்க அவர்கள் வந்து பெரும்பாலும் பொருளாதார வளர்ச்சியை வச்சிருக்கணும் என்று அவைகள் பெருசா விரும்புறீங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு 3 வீதம் 4 வீதத்துல இருந்தாலே காணும் அவர்கள்.
ஆனால் அங்கே விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. அப்ப அடுத்ததாக நாங்கள் கதைச்சிருந்த விஷயம்தான் நிதியியல் உறுதிப்பாடு. அப்ப இந்த நிதியியல் உறுதிப்பாடு என்பது என்ன? விலை உறுதிப்பாடு மாதிரி நிதியியல் உறுதிப்பாடு, விலை உறுதிப்பாடு ஒரு உறுதியான நிலையை பேணுவதை பற்றி நாங்கள் கதைக்கிறது. ஆனால் நிதியியல் உறுதிப்பாடு என்பது இந்த சிஸ்டம், பைனான்சியல் சிஸ்டம், அந்த ஸ்டெபிலிட்டியை பேணுவது அடுத்த முக்கிய கட்டம். அது ஏன் நாங்கள் அப்படி பேணுறதை நாங்கள் முந்தியும் பார்த்திருக்கின்றோம். அப்ப வங்கிகள் மற்றும் நிதி சந்தைகளில் நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் அதனை தீர்த்து நிதியியல் முறைமையை உறுதிப்படுத்தும் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் இதன் மூலம் கருதப்படுகின்றது. அப்ப நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 97-98 வந்து ஆசிய நிதி நெருக்கடி ஏற்பட்டது. அப்ப அதுக்கு பிறகுதான் நான் சொன்ன அந்த அமெரிக்க ரியல் எஸ்டேட் பிரச்சனை நெருக்கடி. அப்ப அதுக்கு பிறகு இப்ப கோவிட் நெருக்கடி. அப்ப இந்த கோவிட் நெருக்கடி இதுல மென்ஷன் பண்ண இல்லை, ஆனால் அதையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அப்ப 97-98 ஆசிய நிதி நெருக்கடி மற்றும் 2007-2010 மட்டும் வந்த ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நிதி நெருக்கடி உலக நிதி நெருக்கடி எனவும் அதை நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது 1930களில் வந்து நெருக்கடிக்கு அடுத்ததாக இதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் 97-98 வந்த ஆசிய நிதி நெருக்கடி வந்து ஆசிய நாடுகளுக்கு மட்டும்தான் அது பெருசா பாதிச்சது. அப்ப இதற்கான நிதி நெருக்கடிகளின் போது காண கிடைக்கின்ற பொதுவான பண்பு யாதெனில் சந்தையில் கடன்கள் மற்றும் திரவத்தன்மை பற்றாக்குறை ஏற்படும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளணும். நிதி நெருக்கடியின் போது என்ன நடக்கும் என்று சொன்னா சந்தையில கடன் பெறுறது கஷ்டமாயிருக்கும், திரவத்தன்மை பற்றாக்குறை இருக்கும். திரவத்தன்மை என்றது என்ன? நிதி திரவத்தன்மை, காசு. அப்ப நிதி முதலீடுகளை பணமாக மாற்றுவதற்கு முதலீட்டாளர்கள் அந்த நேரம் முனைவார்கள். அப்ப அப்படி பணமாக மாற்றுவதற்கு முனையும் பொழுது நட்டத்துக்கும் விற்பார்கள். நிதியியல் சொத்துக்களின் விலை வீழ்ச்சி அடைதல் மற்றும் வங்கிகள் நிதி நிறுவனங்களின் திரவத்தன்மை மற்றும் நிதி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தல் என்றதுதான் இந்த பிரச்சனைகளாக வரும். அப்ப எங்கட நாட்டிலும் பார்க்க வெளிநாடுகள்ல இந்த வீட்டு விலைகள் என்றது மிகவும் வங்கிகளோட நெருக்கமான தொடர்பை கொண்டதாக காணப்படுகின்றது, மோர்கேஜ். அதனாலதான் அங்க அந்த விலைகள்லயும் டக்குன்ற ஒரு வீழ்ச்சி ஏற்படும். ஆனா இலங்கையில அவ்வாறான நிலையை நாங்கள் லேசில காண இயலாது. அப்ப இவ்வாறான நெருக்கடிகளை அநேகமாக நாட்டில் உயர் வட்டி வீதங்கள் அல்லது சுருங்குகின்ற நிதியியல் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தப்பட்ட காலங்களில் காணக்கூடியதாக இருந்துள்ளது. இவ்வாறான நெருக்கடிகளை அநேகமாக நாட்டில் உயர் வட்டி வீதங்கள் அல்லது சுருங்குகின்ற நிதியியல் கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலகட்டங்களில் காணக்கூடியதாக இருந்துள்ளது. சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறான நிலைமைகளை சொத்துக்களின் விலை பெருமளவில் குறைவடைதல், அதாவது அசெட்ஸ் பிரைஸ் பபிள் பர்ஸ்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். சொத்துக்களின் விலை பெருமளவில் குறைவடையும் பொழுது இது ஏற்படும். அப்ப இவ்வாறான நிதி நெருக்கடி தான் ஒன்று ஏற்பட்டது 2007 2010 மட்டும். அப்ப இவ்வாறான நிதி நெருக்கடிகள் உறுதியற்ற தன்மைகள் பொருளாதாரத்தின் உண்மை துறையில் பரவி பொருளாதார வளர்ச்சி, வருமானம் மற்றும் தொழில்நிலை குறைவடைதல் ஆகியவற்றில் உருவாகின்ற இடர்நிலை காப்பீடு செய்யும் பொருட்டு நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் அவசியமாகும். அப்ப இப்படியான வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல இப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் இன்னும் அவ்வளவு தூரம் இல்லை. அப்ப நிதி நெருக்கடியின் போது கடன்கள் மற்றும் நாணய சுற்றோட்டத்தை அதிகரிக்க செய்தல் அவசியமாக இருப்பதால் விரிவாக்க நாணய கொள்கை ஒன்று அவசியமாகின்றது. அப்ப இப்படியான நிதி நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது விரிவாக எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி தேவைப்படுகின்றது. இங்கே மத்திய வங்கியிலிருந்து வங்கிகளுக்கு வழங்கப்படுகின்ற கடன் தொகையை அதிகரிக்க செய்தல் மற்றும் வட்டி வீதங்களை குறைத்தல் போன்ற விரிவாக்கல் வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் காணலாம். அப்ப வட்டி வீதங்களை கூட்டி குறைப்பதனூடாகத்தான் இது நடக்கின்றது. அப்ப குறிக்கோள்களிலான முரண்பாடு, அது மத்திய வங்கியின் குறிக்கோள்கள்ல இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. குறிக்கோள்களிலான முரண்பாடு, கன்ஃபிளிக்ட்ஸ் ஆஃப் கோல்ஸ் சொல்றோம் நாங்க.
அப்ப தெரிவு செய்யப்பட்ட நாணய கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற குறிக்கோள் யாதாக இருப்பினும் அதன் தாக்கமானது பொருளாதாரத்தில் திரண்ட கேள்வியை குறைப்பதில் அல்லது அதிகரிப்பதில் தான் முதலாவதான தாக்கத்தை ஏற்படுத்தும். மெயின் டிரெக்டான எஃபெக்ட் வந்து அந்த பொருட்களோட இதை கூட்டுறதா குறைக்கிறதா, திரண்ட கேள்வியை கூட்டுவதா குறைப்பதா. அப்ப நாணய கணிய கோட்பாட்டின்படி அதன் அடுத்த நேரடியான தாக்கமானது விலை மட்டம் எனப்படுகின்ற பணவீக்க வீதத்திலாய் இருக்கும். ஆதலால் கடைபிடிக்கப்படுகின்ற நாணய கொள்கையானது விரிவாக்கமாக அல்லது சுருங்குகின்ற இருப்பினும் நாட்டின் பணவீக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார உறுதிப்பாடு அல்லது நிதியியல் உறுதிப்பாட்டின் பொருட்டு பொதுவாக விரிவாக்க நாணய கொள்கை ஒன்று கடைபிடித்தல் வேண்டும் என்பதோடு அது பணவீக்கம் உயர்வடைவதற்கு காரணமாக அமைவதால் விலை உறுதிப்பாடு மற்றும் ஏனைய இரண்டு குறிக்கோள்களுக்கு இடையிலும் எப்பொழுதும் முரண்பாடு ஒன்று இருக்கும். அப்ப விலை உறுதிப்பாட்டுக்கும் பணவீக்க இதை மெயின்டைன் பண்றதுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். அதாவது பொருளாதார உறுதிப்பாட்டோட நாங்கள் பணவீக்கத்தையும் சொல்லிக்கொண்டு விலை உறுதிப்பாட்டையும் பார்க்கும் பொழுது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணும் பொழுது எங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் கோல்ஸ் ஒரு இதொன்று வரும். அப்ப கடைபிடிக்கப்படுகின்ற நாணய கொள்கையானது விரிவாக்கமாக அல்லது சுருங்குகின்றதாக இருப்பினும் நாட்டின் பணவீக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார உறுதிப்பாடு அல்லது நிதியியல் உறுதிப்பாட்டின் பொருட்டு பொதுவாக விரிவாக்க கடைபிடித்தல் வேண்டும் என்பதோடு அது பணவீக்கம் உயர்வடைவதற்கு காரணமாக அமைவதால் விலை உறுதிப்பாடு மற்றும் இரண்டு குறிக்கோள்களுக்கு இடையிலும் எப்போதும் முரண்பாடு ஒன்று உருவாகும். நிதியியல் உறுதிப்பாடானது ஒரு சாதாரண காலங்களில் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு குறிக்கோளாக இல்லாதிருப்பதால் இக்குறிக்கோளுடன் முரண்படுதல் தொடர்பில் அவ்வளவு விளக்கமளித்தல் நடைபெறுவதில்லை. நிதியியல் உறுதிப்பாடு என்பது லேசில நாங்கள் சொல்ற மாதிரியான பணவீக்க உறுதிப்பாடு மாதிரி இருப்பதில்லை, அல்லது அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அடிக்கடி இங்க நாங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றை செய்ய வேண்டியது இல்லை. நிதியியல் உறுதிப்பாட்டு குறிக்கோள்களை பொதுவாக நிதியியல் ஒழுங்குமுறையாக்கல் மற்றும் மேற்பார்வை கொள்கையினூடாக அடையப்பெறுதல் பொதுவான நடைமுறையாகும். அப்ப நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ரெகுலேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஃபைனான்சியல் ரெகுலேஷன்ஸ் தான் சொல்றது நிதியியல் ஒழுங்குமுறையாக்கல் மற்றும் சூப்பர்வைசரி பாலிசி ஊடாகத்தான் நிதியியல் ஸ்டெபிலிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுகின்றோம். அதனால் பெரும்பாலும் விலை உறுதிப்பாட்டு குறிக்கோள்களுக்கும் பொருளாதார உறுதிப்பாட்டு குறிக்கோள்களுக்கும் இடையிலான முரண்பாடு பற்றி எப்போதும் உரையாடப்படுகின்றது. இதை நாங்கள் பின்வருமாறு சொல்லிக் கொள்ளலாம். அப்ப நாட்டில் பணவீக்க வீதம் உயர்மட்டத்தில் இருப்பதாக எதிர்வு கூறப்படுகின்ற போது சுருக்க ரீதியான நாணய கொள்கை ஒன்று கடைபிடிக்கப்படும். இதைத்தான் நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இங்கு நாட்டின் நிதி நிலைமைகளில் சுருக்க ரீதியான தாக்கத்தின் அது சுருக்க ரீதியில் என்ன நடக்கும்? பணவீக்கம் உயர்வாக இருக்கும் பொழுது நாட்டில் சுருக்க ரீதியான நாணய கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது உண்மையா என்ன நடக்கும் என்று சொன்னா மத்திய வங்கி வட்டி வீதங்களை உயர்த்தி விட்டுரும். வட்டி வீதங்களை உயர்த்தின உடனே மக்கள் ஆட்டோமேட்டிக்கா வைப்புகளை அதிகரிப்பார்கள். ஏன்னா வட்டி வீதம் உயர்வு தங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். மறுபக்கத்துல கூடுதலான வட்டி வீதம் இருக்குன்னுட்டு முயற்சியாளர்கள் வந்து கடன் வாங்க வர மாட்டினும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சுருக்க கொள்கை பணம் சுருங்குது, 12 நம்பர் சுருங்குது. அப்ப இதன் மூலமாக நாட்டின் திரண்ட கேள்வி, அதாவது நுகர்வு மற்றும் முதலீடு குறைவடையும் அல்லது அதன் வளர்ச்சி குறைவடையும் காரணமாக நாட்டில் உற்பத்தி மற்றும் தொழில் நிலையில் பாதகமான தாக்கம் ஏற்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறைவடையலாம். இது இரண்டு குறிக்கோள்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடாகும். அப்ப பாருங்க, நாங்கள் பணவீக்க வீதத்தை உயர்மட்டத்தில் இருக்குன்னு சொல்லி போட்டு பணவீக்கத்தை குறைக்க வலிக்கிட இவ்வளவு நடக்கும்.
கடைசியில் அது வந்து எங்க முடியும்? பொருளாதார வளர்ச்சியை குறைக்கிற நிலைக்கு வந்து சேர்ந்து. மற்ற பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் சொல்லும் பொழுது விரிவாக்கல் நாணய கொள்கை ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். அப்ப இங்க நாணய கட்டுப்பாட்டை தளர்த்துவதனூடாக நுகர்வு மற்றும் முதலீடு அதிகரித்து உற்பத்தி மற்றும் தொழில்நிலை உயர்வடையும். அப்ப நாட்டுல பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைந்து இருக்குன்னு சொல்லும் பொழுது இப்ப செய்யற மாதிரி வட்டி வீதங்களை நல்லா குறைச்சோன்னு மக்கள் வந்து வைப்புகளை இட வர மாட்டினோம். ஆனால் முயற்சியாளர்கள் வட்டி வீதம் குறையண்டுட்டு நிறைய கடனை வேண்டுவினம். அப்ப பொதுமக்கள் வங்கியில வைப்பு செய்ய விரும்பாத பட்சத்துல அதை வேறு வகையில முதலிடுவார்கள். அப்ப முயற்சியாளர்களும் கூடுதலான கடனை வேண்டி தங்களோட முயற்சியை துவங்குறதுக்கு செயற்படுத்துறதுக்கு முன் நிக்க அங்க ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரத்துல ஒரு ஆக்டிவேஷன் ஒன்று வருது. அந்த ஆக்டிவிட்டியின் மூலமாக பழையபடி ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒன்று ஏற்பட பார்க்கும். இங்கே நாட்டின் நாணய கட்டுப்பாட்டை தளர்த்துவதனூடாக நுகர்வு மற்றும் முதலீடு அதிகரித்து உற்பத்தி மற்றும் தொழில்நிலை உயர்வடையும். ஆயினும் இப்பொருளாதார வளர்ச்சி கால தாமதத்துடன் கூடியதாக நடைபெறும். அப்ப இந்த பொருளாதார வளர்ச்சி சில கால தாமதங்கள் ஏற்படலாம். மேலும் ஏனைய காரணிகளால் பாதகமான தாக்கங்கள் ஏற்படாதிருத்தலும் வேண்டும். அப்ப வேற காரணிகளால பாதகமான நிலை ஏற்படாட்டா இந்த பொருளாதார வளர்ச்சி கொஞ்ச நாளையில ஏற்படும். இப்ப விரிவாக்கல் நாணய கொள்கையின் ஊடாக. ஆயினும் நாணய விரிவாக்கத்தின் காரணமாக திரண்ட கேள்வி மிக குறுகிய ஒரு காலத்தில் உயர்வடைந்து நாட்டில் பணவீக்க ரீதியிலான அழுத்தம் உருவாகும். இது குறிக்கோள்கள் இரண்டுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடாக பழையபடி வரும். அப்ப இங்க நாங்கள் நாணய விரிவாக்கல் கொள்கைக்கு போகையும் இந்த பணவீக்கத்தை பற்றி நாங்கள் அவதானமாக இருக்கணும். வேறொரு காரணத்துக்காக நாங்கள் நாணய விரிவாக்கத்தை செய்கின்றோம், பணவீக்கங்களை கூட்டுகின்றோம். ஆனால் அது வந்து பணவீக்கத்தை ஏற்படுத்தும். அவை அதுல நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் என்று சொல்றது மத்திய வங்கி. அப்ப ஆயினும் பணவீக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகிய பேரின பொருளாதார மாறிகள் இரண்டையும் எப்போதும் பொருளாதாரத்திற்கு சாதகமான விதத்தில் பேணி வருவதற்கு நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். அப்ப கொள்கை வகுப்பொருள் வந்து இதை பற்றி சரியான கவனமாக இருக்கணும். ஏதோ ஒன்றுக்காக ஒரு வேலையை செய்ய போயிருக்க இந்த பணவீக்கம் அதிகரிக்கிறதும் குறைகிறதும் ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரியான ஒரு வேலை. அதனால் நாணய கொள்கை நடைமுறைப்படுத்துகின்ற போது எந்த குறிக்கோள்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை பற்றி தெரிவு செய்கின்ற ஒரு பிரச்சனை உள்ளது. நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது எந்த குறிக்கோள்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு பிரச்சனை உள்ளது. அப்ப பொருளியலாளர்களின் கருத்துக்கமைய பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு குறுகிய காலத்திலான ஒரு தீர்வு பணநிரம்பலை கட்டுப்படுத்துவதாகும். அப்ப பொருளியலாளர் என்ன சொல்லிடணும்னு சொன்னா, நீங்க பொருளாதார வளர்ச்சிக்காக பணநிரம்பலை நீங்கள் கூட்டுங்க. இதுதான் நான் சொன்னான் முதலாவது வரியா நான் உங்களுக்கு சொன்னான் என்று சொன்னால், அடிக்கடி இந்த பணநிரம்பலை கூட்டி குறைக்க வேண்டி இருக்கும் மத்திய வங்கி. அப்போ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் பணநிரம்பலை கூட்டினா அங்க பணவீக்கம் வந்துடும். பணவீக்கத்தை குறுகிய காலத்துக்கு கட்டுப்படுத்துறதுக்கு வேறொரு செயற்பாடு ஒன்றை செய்ய வேண்டியிருக்கு. அப்ப மைக்ரோ எக்கனாமிக்ஸின் படி, அதாவது நுண்பாக பொருளியல் கருத்துக்களின்படி தெரிவு செய்யப்பட்ட பண்டங்களின் விலை கட்டுப்பாட்டை நாட்டில் உருவாக்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு காலத்துக்கு காலம் முயற்சி எடுக்கப்பட்ட போதிலும் சந்தை முறையினுள் பண்டங்களின் விலை கட்டுப்பாட்டின் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம் என்பது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு கருத்து அல்ல. அப்ப இது வந்து உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். பண்டங்களின் விலை கட்டுப்பாட்டை நாட்டில் உருவாக்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு காலத்துக்கு காலம் எவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதும் மார்க்கெட் ஆபரேஷன்ல, மார்க்கெட் மெக்கானிசத்துக்குள்ள இந்த லேசில இந்த பண்டங்கள விலைகள் எங்களால குறைக்க இயலாது, இல்லாட்டா விலையை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது. அப்ப அப்படி நாங்கள் விலை கட்டுப்பாட்டு விலை ஒன்று நிறுவி ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டுப்பாட்டு விலையை நிறுவி அதன் மூலம் பணவீக்கத்தை குறைக்கலாம் என்பது ஒரு பொய் கதையாக இருக்கும். அதே போன்று இவ்வாறான பண்டங்களின் விலைகள் தொடர்பாக நேரடியான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை
மேற்கொள்வதற்கு மத்திய வங்கிக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப மத்திய வங்கி பணத்தோட தானே சம்பந்தப்பட்டு கொண்டு நிற்கும். இப்படி போய் கட்டுப்பாட்டு விலையை விதிக்கிறதோ இல்லாட்டா இந்த பொருள் இந்த விலைக்கு மேலே விற்கக்கூடாது, அதன் மூலமாக பணவீக்கம் அது விற்கக்கூடாது என்பதெல்லாம் பொய் கதை, பொய் வேலை. அது மத்திய வங்கியால இயலாதும் கூட. அதே போன்று இவ்வாறான பண்டங்களின் விலைகள் தொடர்பாக நேரடியான கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மத்திய வங்கிக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப அதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். பொருளாதார உறுதிப்பாட்டை பொறுத்தவரை அது தொடர்பில் உள்ள கொள்கைகளின் நாணய கொள்கைகளானது ஒன்று மட்டும்தான். அப்ப பொருளாதார ரீதியா நாங்க இந்த பொருட்களின் விலைகளை கூட்டி குறைப்பது என்பதை நாணய கொள்கையின் மூலமாகத்தான் நாங்கள் செய்யலாம். அப்ப அப்படி செய்யும் பொழுது எங்களால ஷுவர் பண்ணி சொல்ல இயலாத பணவீக்கத்தை இந்த வந்துடும் என்று சொல்லலாம். நீண்ட காலத்துல 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள இந்த பணவீக்கம் இந்த கண்ட்ரோலுக்குள்ள வரும் என்பது சொல்லலாம். என்னன்னா நாங்கள் இன்டிரெக்டா தான் இதை கட்டுப்படுத்த விழிக்கிறோம். அப்ப இறைக்கொள்கைகளூடாக முதலீடுகள் மற்றும் உற்பத்தி தொழில்துறை நடவடிக்கைகளை நேரடியாக வளர்ச்சியடைய செய்யலாம். அப்ப அப்படியும் ஒரு ஆல்டர்னேட்டிவ செய்யலாம். மேலும் மத்திய வங்கிக்கு இவ்வாறான நேரடியான உற்பத்தி வளர்ச்சி கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் கிடையாது. அப்ப பிஸ்கல் பாலிசியில கை வைக்கவும் மத்திய வங்கிக்கு அதிகாரம் இல்லை. அதனால் மத்திய வங்கிக்கு மிக ஏற்புடையதான கொள்கை குறிக்கோளாக உள்ளது விலை உறுதிப்பாட்டு குறிக்கோளாகும். அப்ப விலை உறுதிப்பாடு தொடர்பாக பிரச்சனைகள் அல்லது இடர்நேர்வுகள் இல்லாத சந்தர்ப்பங்களில் பொருளாதார உறுதிப்பாட்டின் பொருட்டு மத்திய வங்கி செயலாற்றுதல் வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு இது விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் சிலரது கருத்துப்படி விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டின் பொருட்டு மத்திய வங்கியின் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் வேண்டும். விலை உறுதிப்பாடும் பொருளாதார உறுதிப்பாடும் ஒன்றாக பிணைந்துள்ளமையே இதற்கான காரணமாகும். விலை மட்டம் பணவீக்கம் திரண்ட கேள்விகளுக்கும் திரண்ட நிரம்பலுக்கும் இடையிலான இடைவெளியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதால் திரண்ட கேள்வி மற்றும் நிரம்பல் இடைவெளியை நாட்டிற்கு சாதகமான மட்டத்தில் பேணி வருவதற்காகவே நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதால் விலை உறுதிப்பாடு மற்றும் பொருளாதார உறுதிப்பாடு என 2 குறிக்கோள்களை பிரிக்க முடியாது எனவும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப இது உங்களுக்கு வாசிக்கவே விளங்குகின்றது. நாங்க முன்னைய வகுப்புகள்ல பிரீஃபா பார்த்த ஒரு விஷயத்தை தான் இங்க நாணய கொள்கை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் விரிவாக. ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் பிரச்சனைகள் இருந்தால் உடனே தீர்த்து கொள்ளலாம். சரி, நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அப்ப சொத்துக்களின் விலை உறுதிப்பாடு. அப்ப நிதியியல் உறுதிப்பாடு தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற பொறியியலாளர்கள் விலை உறுதிப்பாடு என்பதில் நுகர்வு பண்டங்கள் மற்றும் பணிகள் சர்வீசஸ் என்று சொல்லப்படுகின்ற விலைகள் மட்டுமன்றி சொத்துக்களின் விலை உறுதிப்பாடும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று வாதாடுகின்றனர். ஆனா இது இப்ப இலங்கை என்று நாங்கள் சொல்லாம வெளிநாடுகள்ல வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல இது 100% ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம். அப்ப நிதியியல் உறுதிப்பாடு என்று நாங்கள் பார்க்க அங்க விலை உறுதிப்பாடு பொருட்கள் சேவைகள் ஒரு விலைகள்ல மட்டுமில்லை, சொத்துக்கள் விலை, அதாவது இந்த ரியல் எஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற வீடுகள் அதுகள் உள்ள விலைகளைத்தான் இங்க உறுதிப்பாட்டைத்தான் இங்க சொல்லப்படுகின்றது. அப்ப நாணய கொள்கையின் காரணமாக சொத்து விலைகள் பெருமளவு அதிகரிப்பதன் காரணத்தினால் நிதியியல் உறுதியற்ற தன்மை உருவாகும் என்பது அதற்கான காரணமாக காட்டப்படுகின்றது. சொத்து விலை பெருமளவு அதிகரிக்கின்ற சம்பவம் சுருக்கமாக கீழே தரப்பட்டுள்ளது. பாருங்க, நாணய கொள்கை காலத்துக்கு காலம் சுழற்சி ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதாவது பணவீக்கம் வீழ்ச்சி அடைகின்ற போது விரிவாக்க நாணய கொள்கையும் அதன் காரணமாக அடுத்து வரும் காலகட்டத்தில் பணவீக்கம் உயர்வடைவதன் காரணத்தினால் சுருக்க நாணய கொள்கையும் அதைத்தான் நான் சொல்றேன் காலத்துக்கு காலம் சுழற்சி ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படுவது. இதைத்தான் நான் சொன்னேன் நாணய கொள்கை அடிக்கடி மாற்றப்படும்.
ஒன்று நடக்க அது ஒன்றா போகும், அப்புறம் அதுக்கு இன்னொரு மருந்து தேவைப்படும். அது ஒன்றும் புது மருந்து அல்ல, அதே அதுக்கு நெகட்டிவான வேலைகள். அப்ப நாணய கொள்கையின் இத்தகைய சுழற்சி ரீதியிலான இயல்பின்படி சொத்துக்களின் விலைகள் ஏற்றிறக்கங்களுக்கு உள்ளாகும். விரிவாக்கல் நாணய கொள்கை கடைபிடிக்கப்படுகின்ற காலத்தினுள் வட்டி வீதம் குறைவடையும் என்பதால் கடனுக்கான கேள்வியை அதிகரித்து கடன்களின் ஊடாக வீடு காணிகள் மற்றும் நிதியியல் சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கு பொதுமக்கள் செயற்படுவார்கள். அப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு இப்ப சொன்ன ஒரு உதாரணமாக. இப்ப மக்கள் வந்து காணிகளை வேண்டுவார்கள், இல்ல போய் ஜுவல்லரிய வேண்டுவார், தங்கத்தை வேண்டுவார்கள், இல்லாட்டா பங்குச்சந்தையில் முதலிடுவார்கள். அதெல்லாம் சொத்துக்களின் கேள்வி அங்க அதிகரித்து சொத்துக்களின் விலைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப வட்டி வீதம் குறைவடைகின்ற போது இப்படியான விடயங்களை இப்ப நீங்கள் இதுக்குள்ள நோட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த தங்கத்தின் பிரச்சனையும் பங்குச்சந்தையின் விடயத்தை. ஆனா ஒன்று இப்ப சொத்து தங்கத்தை தவிர இப்ப பங்குச்சந்தை விடயங்கள் எல்லாம் ரிஸ்க் அதிகம். அதனால மக்கள் வந்து என்னன்னா அந்த நெகட்டிவ் குரோத்தை தாங்கள் விரும்ப மாட்டீங்க. யாரும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்கும் பொழுது அங்கே வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்புவார்கள். ஆதலால் சொத்துக்களின் கேள்வி அதிகரித்து சொத்துக்களின் விலைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வட்டி வீதம் குறைவடைகின்ற போது அதற்கு நேரொத்த வகையில் சொத்துக்களின் விளைவு வீதம் குறைவடையும் என்பதால் சொத்துக்களின் விலைகள் அதிகரித்தல் வேண்டும். இது சொத்துக்களின் விலை பெருமளவு அதிகரித்தல் எனப்படும். உண்மையில வட்டி வீதம் குறையும் பொழுது இந்த சொத்துக்களின் விலை அதிகரிக்கும் என்பதைத்தான் இங்க காட்டப்படுகின்றது. சொத்துக்களின் விலை அதிகரிக்கின்ற போது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு லாபகரமானதாக இருக்கு. அப்ப சொத்துக்களின் விலை அதிகரிக்கும் போது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு லாபகரமானது இருக்கும். கடன் வழங்குதல் விரிவாக்கும் என்பதால் வட்டி வருமானம் உயர்வடைவதோடு சந்தையில் நிதியியல் சொத்துக்களின் விலை அதிகரிப்பதன் மூலம் மூலதன அனுகூலம் கிடைக்கும். அப்ப சொத்துக்களின் விலை அதிகரிக்கும் போது நிறுவனங்களுக்கும் அது ஒரு லாபகரமாக இருக்கும். என்ற கடன் வழங்குதல் விரிவாக்கம் என்பதால் வட்டி வருமானம் உயர்வடையும். வங்கிகள் கடன் கொடுத்துத்தானே சொத்துக்களை வேண்டி இருக்கும். அவை அதன் மூலமாக மூலதன அனுகூலம் கிடைக்கும். அது மூலதன அனுகூலம் யாருக்கு கிடைக்கின்றது? நிதி சொத்துக்களின் விலை அதிகரிக்கும் பொழுது. நிதி சொத்துக்களின் விலை அதிகரிக்கும் பொழுது இந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் பெரும்பாலும் லாபத்தை அடைய பார்ப்பினோம். வட்டி வீதம் குறைவடைவதன் காரணமாக கடன்களை மீள செலுத்துதல் அதிகரித்து கடனை செலுத்த தவறுகின்ற இடர் நேர்வுக்கான ஒதுக்கப்பட வேண்டிய நிதி ஏற்பாடுகளும் குறைவடையும். அப்ப இங்க வந்து என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், இந்த பேங்க்ல வேலை செய்யறாங்களுக்கு தெரியும் இந்த நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ். அப்ப இந்த நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ் வந்து எப்ப அது ரிஸ்கா இருக்கும்னு சொன்னால், கடன்களை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, வட்டி வீதம் உயர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரச்சனை வராது. அப்ப வட்டி வீதம் குறையேக்க, வட்டி வீதம் நல்லா குறையுமாக இருந்தால், கடனை மீளச் செலுத்துதல் வந்து ஒழுங்காக இருக்குமாக இருந்தால் இந்த இடர் நேர்வு ஏற்படாது. நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ் பிரச்சனை ஏற்படாது. பொதுமக்களின் சொத்துக்களின் சந்தை பெறுமதி அதிகரிப்பதனால் அச்சொத்துக்களை புனையாக வைத்து பெறக்கூடிய கடனின் அளவு உயரும் என்பதால் நுகர்வும் அதிகரிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி உருவாகும். அப்ப நாங்கள் சொத்துக்களின் விலையை அதிகரிக்க இப்படியான ஒரு விடயமும் நடக்கின்றது. அதாவது கோலேட்டரலா கொடுத்து நாங்கள் கூடுதலான லோனை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நீங்கள் இந்த வெளிநாடுகள்ல நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், ஒரு வீடு வியல் மோட்கேஜுக்கு வேண்டுவிடும் சொல்லுவோம் 10% கட்டி போட்டு மினிமம் பேமெண்ட் கட்டி போட்டு அந்த வீட்டை வேண்டி டவுன் பேமெண்ட் மந்த்லி செய்து கொண்டிருப்பார். ஆனா இந்த சொத்துக்களோட விலை அதிகரிக்கும் பொழுது அவர்கள் என்ன போவாங்கன்னு சொன்னா, இந்த ரீமோட்கேஜ் மாதிரி போய் அந்த மேலதிக தொகையிலையும் ஒரு சர்டன் பெர்சன்டேஜை கையில எடுத்துருவார்கள் பணமா. அதாவது அந்த கடன் அளவு உயரும், அந்த சொத்துக்களுக்கு பிணையா வைத்து எடுக்கின்ற கடன் அளவு உயரும். இரண்டா டக்குன்னு சொத்துக்களோட விலை அதிகரிச்சுட்டு இல்லை.
உதாரணமா $1,00,000 இருக்கு ஒரு வீடு அமெரிக்கால இருக்குதுன்னு சொன்னா நாங்கள் வந்து இப்போ $10,000 கட்டி போட்டு அந்த வீட்டுக்கு மோர்கேஜ் ஒவ்வொரு வருஷம் 1000 கட்டி கொண்டு வரோம் என்று சொன்னால் திடீரென அந்த வீட்டின் விலை $2,00,000 $3,00,000 போயிட்டுதுன்னு சொன்னால் அந்த கஸ்டமர் பாப்பான் என்னன்னா அடே நான் $1,00,000 தானே லோனை வண்டி இருக்கிறேன் இன்றைக்கு என்ன வீடு $3,00,000 ஆகிட்டு நான் வந்து ரீமோர்கேஜ் எனக்கு இன்னும் $1,00,000 கூடத்தான்னு சொல்லி போட்டு அந்த கடனை 2,00,000 ஆக்கி விட்டுருவீங்க. அப்ப அப்படியான நேரத்தில் அதால எல்லாருக்கும் லாபம் இருக்கும். எல்லாருக்கும் லாபம்னா அந்த கடனை கொடுக்கிற வங்கிக்கும் கூடுதலான கடனை கொடுத்து கூடுதலான வட்டியை அந்த வங்கி பெற்றுக்கொள்ளுது என்று சொல்லுது. அடுத்தது இவ்வாறான பணம் கடன் மற்றும் நுகர்ச்சி வளர்ச்சியின் காரணமாக பணவீக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப பழையபடி அந்த சைக்கிளுக்குள்ள நாங்கள் வாரோம். அப்ப இப்படி நடக்க ஒரு கட்டத்துல பணவீக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப இங்கு மத்திய வங்கி பணவீக்கம் குறைவடையும் வரை சுருக்க ரீதியான நாணய கொள்கையை கடைபிடிக்க வேண்டி இருக்கும். இதன் போது வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் என்பதோடு கடன் மற்றும் பண நிரம்பல் வளர்ச்சி குறைவடையும். அப்ப இதில் சொத்துக்களுக்கான கேள்வி குறைவடைந்து சொத்துக்களின் விலைகள் வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும். அப்ப இதனை சொத்துக்கள் விலை பெருமளவு வீழ்ச்சி அடைவதென குறிப்பிடுகின்றோம். சொத்துக்கள் விலை பெருமளவு வீழ்ச்சி அடைவதன் மூலம் நிதியியல் மற்றும் பொருளாதார உறுதிப்பாடற்ற தன்மை உருவாகும் என விளக்கம் அளிக்கப்படுகின்றது. அப்ப இங்கே சொத்துக்களின் விலை பெருமளவு வீழ்ச்சி அடைகின்ற சந்தர்ப்பத்தில் நேரடியான பெறுபவர்கள் பொருளாதாரத்தில் உருவாகும் என காட்டப்படுகின்றது. அதாவது உயர் வட்டி வீதங்கள், வங்கி கடன் வளர்ச்சி வீழ்ச்சி அடைதல், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் மூல நட்டம், சொத்துக்களின் பெறுமதி வீழ்ச்சி அடைவதன் காரணமாக நுகர்வு கேள்வி வீழ்ச்சி அடைதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைதல் என்பனவாக இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, நான் சொல்றேன்னு சொன்னா இப்ப நாங்கள் $1,00,000 சொல்லி நாங்கள் நார்மலா இருந்திருக்கலாம் லைஃப்ல. 3,00,000 எங்களோட சொத்துக்களோட பெறுமதி அதிகரிச்சோன்னா நாங்கள் $2,00,000 கடன் வேண்டிட்டோம். வங்கிகளும் அந்த கடனை சாங்ஷன் பண்ணி எங்களுக்கு காசும் கிடைச்சிட்டு நாங்கள் வாழ்றோம். திடீரென்று சொத்துக்கின்ற பெறுமதி பழையபடி $1,00,000 வந்து நிற்குதுன்னு வைப்போம். அந்த வீட்டு சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் அதுகளோட சொத்துக்கள் குறைஞ்சும் நாம் எடுத்த $2,00,000 கடன் $3,00,000 இதுக்குத்தான் எடுத்தேன். $3,00,000 பெறுமதிக்கு தான் $2,00,000 கடன் எடுத்து $2,00,000 கடன் எடுத்து அதை வந்து அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், தந்தார்கள். இப்போ மார்க்கெட் வேல்யூ வந்து $1,00,000 பழையபடி குறைஞ்சிட்டேன்னு சொன்னா இப்ப வங்கிகள் ஓடும் எங்கள்கிட்ட புறத்தால நிற்கும் அந்த 2,00,000 1,00,000 ஆக்குற வழியை பார்க்கறது. அப்ப அப்படியான நேரங்கள்ல தான் அந்த கடனை கட்ட முடியாமல் போறது, இல்லாட்ட கட்டாம விடுவது. அதன் காரணமாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு பெரிய மூலதன நட்டம் ஏற்பட பார்க்கும். அந்த மூலதன நட்டம் ஏற்படுவதனூடாக பெரிய பெரிய அதுதான் அந்த 2007-8 நடந்ததுன்னு நினைக்கின்றேன். அப்ப அதோட வெறும் சில இதுகளும் இருக்கும். அப்ப அப்படியான நேரத்துல அந்த அந்த கார்ட்ஸுகளை வச்சு போட்டு ஒரு கார்டை தட்டி விட்டா எல்லா கார்ட்ஸுமே விழுந்து கொண்டு போற மாதிரி பிறகு நுகர்வு குறையும், அக்ரிகேட் டிமாண்ட் குறைய பார்க்கும். அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைதல் என்பன எல்லாம் தொடர்ச்சியாக நடக்க பார்க்கும். அப்ப இதற்கமைய இவர்கள் நாணய கொள்கை சொத்துக்கள் சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதனூடாக திரண்ட கல்வியில் தாக்கம் ஏற்படும் என வாதிடுகின்றனர். அப்ப பாருங்க, அப்ப திரண்ட கல்வியிலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆதலால் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது சொத்துக்கள் விலை பெருமளவு அதிகரிக்காதிருக்கும் பொருட்டு சொத்துக்களின் விலை உறுதிப்பாட்டையும் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அப்ப இப்படியான நேரத்துல பாருங்க, சொத்துக்கள் நாங்கள் சொல்றது அந்த ரியல் எஸ்டேட், அந்த வீடுகளோட சொத்துக்களோட பெறுமதியை தான். அந்த விலையும் உயரக்கூடாது, அதையும் உறுதிப்பாட்டோட வச்சிருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயமாகும். ஒரு நிமிடம். அப்ப அப்படி அந்த அந்த சொத்துக்களோட விலை உறுதிப்பாட்டையும் பேண வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். இதற்கான உதாரணமாக அந்த 2010 ஏற்பட்ட உலக நிதி மற்றும் பொருளாதார நெருக்கடியானதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். மேலத்திய நாடுகளின் நாணய கொள்கையின் காரணமாக உருவாகிய சொத்துக்களில் பெருமளவு விலை வீழ்ச்சியினால் உருவாகியதென வாதிடுகின்றனர். அப்ப அதே சமயம்
இப்ப நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்று சொன்னால், அந்த சொத்துக்களின் விலை அதிகரிச்சோன்னு அந்த ரீமோர்கேஜுக்கு போறதுல கவனமாக இருந்தால், இப்ப எல்லா வங்கிகளுமே எக்ஸ்பேன்ஷன், தாங்கள் கூடுதலாக பிசினஸ் செய்தோம், கூடுதலான வருமானம் வந்தது என்று சொல்லிக் கொள்வதற்காக அவர்கள் கூடுதலான கடன் வழங்க வெளிக்கிறது. ஆனால் அதை அவர்கள் கொடுக்காமல் இருந்தால், இல்லாட்டா கொடுக்குற அளவு குறைப்பு $1,00,000 நான் இருக்கே, நான் $2,00,000 கேட்க எனக்கு $1,20,000 தந்திருந்தால் இந்த பிரச்சனை பெருசா வராது. அவை இப்படியான நிலைகளால்தான் இந்த பிரச்சனைகள் வருகின்றது. அந்த அந்த கிரைசிஸ் வந்ததே இப்படியான ஒரு விடயத்தால. ஆகவே இந்த நாணய கொள்கை என்பது இப்படியான பிரச்சனைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவமாக, இல்லாட்டா இப்படியான பிரச்சனைகளை எவ்வாறு நாணய கொள்கை உருவாக்க வேண்டும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், இல்லாட்டா சிந்திச்சு பார்க்கலாம். முதலீட்டாளர்கள் மிக இடர் நேர்வை தாங்கிக் கொள்வதாலும் சந்தை எதிர்பார்ப்புகளினாலுமே சொத்துக்களின் பெருமளவு விலை வீழ்ச்சி உருவாகின்றது என்பது. அப்ப மிக இடர் நேர்வை தாங்கிக் கொள்வது என்பது என்ன? எக்ஸஸான ரிஸ்கை தாங்கிக் கொள்ள ஒவ்வொரு நிறுவனமும் வெளிக்கிடும். அது உண்மைதானே. முதல் நட்டம் வரைக்கும் நாங்கள் எங்களால் ஏழுமான அளவு அந்த நட்டத்தை நாங்கள் தாங்க பார்ப்போம். அதுக்கு மேல அப்பதான் அந்த நிறுவனம் முறிவடைகிற நிலைக்கு வரும். இல்லாட்டா வேற ஏதோ ஒரு வகையில மத்திய வங்கிட்ட இருந்தோ இல்லாட்டா வேற நிறுவனங்கள்ட்ட இருந்தோ உதவியை கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப இதுகளை அதாவது சொத்துக்களோட விலை பெருமளவு அதிகரிப்பு நடக்குமா இல்லையா என்பது பற்றி சந்தையில் பங்கு பெற்றவர்களே அடையாளம் காண வேண்டும் என்பதுடன் நாணய கொள்கையை வகுப்பவர்களும் அதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்து தங்களுடைய நாணய கொள்கையை வகுத்து கொள்ளணும் என்பதுதான் முக்கியம். பாருங்க, இப்ப இதுல சொல்லப்படுது என்று சொன்னா, நிதியியல் மேற்பார்வையாளர்களால் அதனை அடையாளம் காண முடியாது என்பதும் நாணய கொள்கையை பொருளாதாரத்தின் உண்மை செயற்பாடுகளின் வழிப்படுத்தலின் பொருட்டு பயன்படுத்த வேண்டும் என்பதும் முக்கியம். சொத்துக்களில் பெருமளவு விலை அதிகரிப்பு உருவாவதை தடுப்பதற்கு முயற்சி எடுப்பதை விட சொத்துக்கள் விலை பெருமளவு வீழ்ச்சி அடைந்ததன் பின்னர் விரிவாக்க நாணய கொள்கைகளை கடைபிடித்து சொத்துக்கள் சந்தையை மீள கட்டி எழுப்புதல் என்பது புனரமைத்தல் மிகவும் உகந்தது என்பதுமே. ஆனால் இதற்கு சரியான கஷ்டப்பட வேண்டி இருக்கும். இந்த ரீஸ்ட்ரக்சரிங் என்பது கஷ்டப்பட வேண்டி இருக்கும். இப்ப இன்றைக்கு கோவிட் பிரச்சனையால நடந்து கொண்டிருக்கிற விடயம் எங்கட சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம். ஆனா இனி இப்படியான நோய் தொற்று ஏற்படும் என்று சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரியான பாலிசிஸ் வந்துடும். ஆனா இது முதல் முறை என்பதும் அதால நாங்கள் இதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸை கொடுக்கலாம். ஆனா இந்த எங்கட நாட்டுல இல்ல, இது நாங்கள் இன்டர்நேஷனலி கதைக்கிறோம் இந்த மொனிட்டரி பாலிசியை பற்றி. இந்த சொத்துக்களோட ரியல் எஸ்டேட் அசெட்ஸ் விலைகள் சடுதியாக ஏறுதல் இறங்குதல் என்பது நாணய கொள்கைக்குள்ளால கட்டுப்படுத்தலாம். ஆனா இந்த நிலை இன்னும் இலங்கையில வரவில்லை. அப்ப இலங்கையில வரவில்லை என்றதுக்காக நாங்கள் இந்த சென்ட்ரல் பேங்கிங் உள்ள இதை படிக்காமலும் விட இயலாது. இரண்டாவது குளோபல் ரீதியான சென்ட்ரல் பேங்கிங் நாங்கள் இலங்கையை உதாரணமா எடுத்ததுக்கு என்ன, இலங்கையில இந்த சொத்துக்களோட பிரச்சனைகள் இல்லாட்டாலும் அப்ப இலங்கையில நாங்கள் பொதுவாக பொருளாதார வளர்ச்சியும் விலை உறுதிப்பாடும் பணவீக்கத்தோடையும் தான் நிற்கிறோம். ஆனால் வளர்ச்சியடைந்த நாடுகளோடு பார்க்கும் பொழுது இந்த சொத்துக்கள் என்பது ரியல் எஸ்டேட் என்பதும் அடங்குகின்றது. நான் ஏதோ என்ற பாட்டா சொல்லிக்கொண்டு போறேன். கிளியரா இருக்கின்றதா? எல்லாருக்கும் கிளியரா இருந்தா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓகே இதுன்னு போட்டா தான் நாங்களும் கான்ஃபிடென்ட்டா போவோம் அங்கால. ஓகே, பிரச்சனையா? இல்ல, ஓகே, பிரச்சனை. ஏனென்று சொன்னால் இது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அடிப்படையில் இதை நீங்கள் திருப்பி படிப்பீங்களா? நான் இங்க கொஞ்சம் டீப்பா இருக்கு, அவ்வளவுதான். மானிட்டரி பாலிசின்றது இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல நான் நினைக்கிறேன் அந்த எக்கனாமிக்ஸ் 105 உங்களுக்கு கம்பல்சரி இல்லையென்று தான் நான் நினைக்கின்றேன்.
அப்ப அங்க நீங்க சில வேளை மிஸ் பண்ணி இருக்கலாம். ஆனால் நீங்க A லெவலுக்கு படிச்சிருந்தால் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆனா A லெவலில் இவ்வளவு தூரம் நாங்க மானிட்டரி பாலிசியை படிக்கவில்லை. ஆனால் இங்கே மானிட்டரி பாலிசி என்ற ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டே உங்களுக்கு இருக்கின்றது. அப்ப அதோட நாங்க பார்க்க இங்க வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ற ஒரு விடயம் தான். ரெண்டாவது சென்ட்ரல் பேங்கிங் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் அதை பார்க்காமலும் விட இயலாது. அப்ப நாணய கொள்கை கருவிகள் இல்லாட்ட வழிமுறைகள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று நாங்கள் சொல்றது. அப்ப நிதியியல் பொருளியல் மற்றும் மத்திய வங்கியின் மரபுகளின் பிரகாரம் மத்திய வங்கி நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது கடைபிடிக்கின்ற கொள்கை கருவிகள் பல உள்ளன. அப்போ இதுதான் நாங்கள் சொல்றோம் பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்ப நாங்க எப்போ நாணய கொள்கைன்றது 12 நம்பர்ல கூட்டி குறைக்கிறன்றது நாங்க நேரடியா செய்யறதுல தானே. காசு அச்சடிச்சு போட்டு வங்கிகளுக்கு நாங்கள் அனுப்புற இல்லையே. அப்ப வேற வழியில தான் நாங்கள் இந்த 12 நம்பர்ல கூட்டி குறைக்கின்றோம். அந்த 12 நம்பரை கூட்டி குறைப்பது என்பது வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் இருக்கின்றது. ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கின்றபடியால் அங்கே வந்து மிகவும் சொபிஸ்டிகேட்டடான மாதிரி இருக்கு. ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் பின்வரும் வழிகளில் தான் இந்த பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கின்றது. கொள்கை வட்டி வீதம், பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறது. இது ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்ப நியதி சட்ட ஒதுக்கு வீதம், ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ என்று சொல்லப்படுகின்றது. அதை நாங்கள் படிச்சிருக்கின்றோம். திறந்த சந்தை தொழிற்பாடுகள், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். கிரெடிட் கண்ட்ரோல்ஸ். கிரெடிட் கண்ட்ரோல்ஸ்ன்றது நாங்கள் இப்ப இந்த கோவிட் பிரச்சனையோட நாங்கள் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். கிரெடிட் கண்ட்ரோல்ஸ், அதாவது என்ன மாதிரி கிரெடிட் கண்ட்ரோல்ஸ், இப்ப நிறைய அந்த பொருட்களை இறக்குமதி செய்யலாம், இந்த பொருட்களை இறக்குமதி செய்யலாம், இந்த பொருளை நீங்க ஏற்றுமதி செய்யுங்க அப்படி என்று அந்த ஸ்பெசிஃபிக்கா வார கட்டுப்பாடுகள் தான் கிரெடிட் கண்ட்ரோல்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த லைன் உள்ள ப்ரொடக்ஷன் நிப்பாட்டுறது. இப்ப கார்கள் உற்பத்தின இறக்குமதி தடைப்பட்டுள்ளது அப்படியான விடயங்கள். ஆரம்பத்தில் சொன்னார்கள் மருந்து பொருட்கள் மட்டும்தான் இறக்குமதி செய்யலாம், அது தவிர மிச்சம் எல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இப்ப நான் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தப்பட்டு உள்ளது. நாகரிகமான உபாயங்கள் என்று சொல்றது மோரல் சுவேஷன். மோரல் சுவேஷன் என்று சொல்றது வந்து என்னன்னு சொன்னால் இந்த அட்வைஸ் பண்ணுவதனூடாக இந்த நிதி நிறுவனங்களை மத்திய வங்கி அட்வைஸ் பண்ணுவதனூடாக அவையில அந்த சரியான வேலையை செய்ய சொல்றோம். அப்ப இங்க உள்ள பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னா வர்த்தக வங்கிகளுக்கோ இல்லாட்டா நிதி நிறுவனங்களுக்கும் மத்திய வங்கிக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா அந்த நிதி நிறுவனங்கள் இல்லாட்டா வர்த்தக வங்கிகளோட லாப நோக்கம் தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த லாப நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவையில் செயற்படும் பொழுது நாட்டின் நலனை அடிப்படையாக கொண்டு மத்திய வங்கி சொல்ற விஷயங்கள் வந்து அவைகளுக்கு கன்ஃபிளிக்ட் ஆயிருக்கு. அதை நடைமுறைப்படுத்துவது கொஞ்சம் கன்ஃபிளிக்ட் ஆயிருக்கு. அதால இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. அது இந்த நாகரிகமான உபாயங்கள் மூலமாக நாங்கள் போய் சொல்லி நாகரிகமா சொல்லி முந்தி என்று சொன்னா அடிடா அப்படியடா நான் அதை செய்வேன் இதை செய்வேன் இதைத்தான் செய்யணும் என்று சொல்ற ஆர்டர் கொடுக்கிற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது சாத்தியமில்லை. சாத்தியம் இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து இப்படியான இதுகள் நடக்கின்றன. அப்ப கொள்கை வட்டி வீதம் என்னென்று நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த கொள்கை வட்டி வீதத்தை நாங்கள் கூட்டி குறைப்பதனூடாகத்தான் பண நிரம்பல் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அப்ப இதுல வந்து ஒரு எனக்கு தெரியல, இப்ப அதுல ஒரு ரேட் உண்டு. எனக்கு இப்ப அந்த புது வீதம் நாங்கள் இருக்கா மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில தமிழ்ல என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. நாங்கள் என்னன்னு பார்ப்போம். மத்திய வங்கி பொதுவாக நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது தான் வங்கியொலியுடன் மேற்கொள்கின்ற நிதியியல் கடன் கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய வட்டி வீதங்களை மாற்றியமைக்கும். விரிவாக்கல் நாணய கொள்கையின் போது வட்டி வீதங்கள் அதிகரிக்க இல்ல, விரிவாக்கல் நாணய கொள்கையின் போது வட்டி வீதம் குறைக்கப்படும். சரியா? வட்டி வீதங்கள் குறைக்கப்படும்.
மத்திய வங்கியின் பல்வேறான கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்பட்ட பல வட்டி வீதங்கள் இருக்கலாம் என்பதோடு ஒரு மத்திய வங்கி பொதுவாக நிதி சந்தைக்கு மிகவும் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வட்டி வீதத்தை மாற்றி அதனை சந்தைக்கு அறிவிக்கும். அப்ப நிறைய வட்டி வீதங்கள் இருந்தாலும் ஒரு மத்திய வங்கி பொதுவாக நிதி சந்தைக்கு மிகவும் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வட்டி வீதத்தை சந்தைக்கு அறிவிக்கும். அப்ப இத்தகைய வட்டி வீதம் கொள்கை வட்டி வீதம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், பாலிசி ரேட்ஸ். இது இங்கிலாந்து மத்திய வங்கியின் மீள்கொள்வன வீதமாகவும் ஐரோப்பிய மத்திய வங்கியில் மீள் நிதியிடல் வீதமாகவும் இருக்கின்றது. அப்ப இங்கிலாந்து மத்திய வங்கி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன செய்கின்றது சொன்னால் ரெப்போ ரேட்ஸ் என்று சொல்றது, ரீபர்ச்சேஸ் ரேட், மீள்கொள்வன வீதம். ஐரோப்பிய மத்திய வங்கியில் மீள் நிதியிடல் வீதம், ரீஃபினான்ஸ் ரேட் என்று சொல்லினோம். இந்தியாவில் நேர்மாற்று கொள்வன வீதம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்று குறிப்பிடப்படும். இவை வங்கிகளுக்கு பொதுவான திரவத்தன்மை பிரச்சனைகள் உள்ள போது மத்திய வங்கியினால் வழங்கப்படுகின்ற கடன்களுக்கு அறவிடப்படும் வட்டி வீதங்கள் ஆகும். ஆயினும் ஐக்கிய அமெரிக்காவில் இவ்வாறு கடன் வழங்குகின்ற வட்டி வீதம் கழிவு வீதம் என்பதோடு கொள்கை வட்டி வீதமாக பயன்படுத்தப்படுவது வங்கிகளுக்கு இடையிலான கடன் வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கியினால் அறிவிக்கப்படுகின்ற இலக்கிடப்பட்ட வட்டி வீதமான சமஷ்டி நிதிய வீதம், பெட்ரல் ஃபண்ட் என்றது யுஎஸ்ஏல சொல்லப்படுகின்ற வீதம். அப்ப இலங்கையில் கொள்கை வட்டி வீதமாக இருப்பது மத்திய வங்கியின் அந்த தமிழ் எனக்கு தெரியல, நீங்கள் யாராவது இருந்தா எனக்கு சொல்லலாம். ஆனா இங்கிலீஷ்ல ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் என்று தான் நாங்கள் சொல்றோம். முந்தித்தான் அது மீள்கொள்ளன வட்டி வீதமாக இருந்தது. இப்ப அதை என்னன்னு சொல்றது தமிழ்ல? ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட், நிலையான வைப்பு வசதி வீதம் என்று சொல்லப்படுறதோ என்னமோ எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சாக்கள் இருந்தால் அதில் செட் பாக்ஸில் நீங்கள் போட்டாலும் நான் திருத்தி கொள்ளலாம். ஆனால் இதில் நான் இதில் போட்ட தமிழ் வந்து ரெப்போ ரேட்டை தான் மீள்கொள்வனவு வட்டி வீதம் என்பது ரெப்போ ரேட்டை தான் இங்கிலீஷில் மீன் பண்ணும். அதில் நான் அப்படியே போட்டுட்டேன்னா முந்தி இலங்கையில அப்படித்தான் இருந்தது. இப்போ அதை ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் என்று மாறப்பட்டுட்டு. அப்ப இதை தவிர அதுண்ட அடுத்த ரிவர்ஸ் ஒர்க் வந்து என்னென்று சொல்றதுன்னா நேர்மாற்று மீள்கொள்வன வீதம், ரிவர்ஸ் ரிப்போ ரேட் என்று தான் முந்தி இருந்தது. இப்போ அதை ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் என்று சொல்றது, ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் என்று சொல்றது. அப்ப அந்த ரெண்டு தமிழையும் நான் எனக்கு ஒரு டைம் தாங்கோ, இல்லாட்டா நாங்கள் மத்திய வங்கியின் அண்டறிக்கை செய்யும் பொழுது அதை நாங்கள் வடிவா பார்த்துக் கொள்வோம். கொள்கை வட்டி வீதங்கள் மாற்றப்படுகின்ற போது அதற்கு இணையான வீதத்தில் சந்தை வட்டி வீதங்களும் மாற்றமடையும். அப்ப வட்டி வீதங்களை மாற்றுவதன் ஊடாக மத்திய வங்கியானது வங்கிகளின் கடன் அளவை மாற்றுதல் எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், தற்சமயம் எக்ஸாம்ல இந்த சரியான தமிழ் இல்லையான்னு சொன்னா நீங்கள் இதை பாவிச்சு கொள்ளுங்க, இந்த இங்கிலீஷ் வேர்டை பாவிங்க. ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டும் ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டும் SDFC SLFR சொல்றது, SDFR SLFR. வட்டி வீதங்களை மாற்றுவதனூடாக மத்திய வங்கியானது வங்கிகளின் கடன் அளவை மாற்றுதல் எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப வட்டி வீதங்களை மாற்றுவதனூடாக மத்திய வங்கியானது வங்கிகளின் கடன் அளவை மாற்றுதல் எதிர்பார்க்கப்படுகின்றது. சுருக்க நாணய கொள்கையின் போது வட்டி வீதம் உயர்த்தப்படுவதன் மூலம், வட்டி வீதத்தை குறைப்பதன் மூலமும் வங்கி கடன் வளர்ச்சியை அதிகரிக்க செய்தலும் இலக்கிடப்படுகின்றது. அப்ப சுருக்க நாணய கொள்கையின் மூலம் வட்டி வீதம் அதிகரிக்கப்படும். அதன் மூலமாக வங்கி கடன் வளர்ச்சியை அதிகரிக்க குறைக்க செய்யும். வட்டி வீதம் அதிகரிக்கும் பொழுது கடன் வளர்ச்சி குறையும். சுருக்க நாணய கொள்கையின் போது வட்டி வீதம் உயர்த்தப்படுவதன் மூலம் கடன் வழங்குதல் குறைக்கப்படும். அது திருத்திக் கொள்ளுங்க. இதற்கு நேரொத்த விதத்தில் நாட்டின் பணநம்பர் வளர்ச்சியில் மாற்றமும் திரண்ட கேள்வியில் மாற்றமும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப எந்த ஒரு நாட்டிலும் நாணய கொள்கையின் திசையையும் இயல்பையும்
அந்த நாட்டின் கொள்கை வட்டி வீதத்தை ஆராய்வதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம், டக்குன்னு ஒரு கிளான்ஸா இந்த வட்டி வீதங்களை, ஒவ்வொரு நாட்டின் வட்டி வீதங்களையும் பார்த்தோன்னு எங்களுக்கு தெரியும் அந்த நாட்டின் நாணய கொள்கை என்ன போக்குல இருக்குதுன்னு. பணச்சுருக்கமா விரிவாக்க கொள்கையோடைய இருக்குது, பணச்சுருக்க கொள்கையோடைய இருக்கு. அப்ப இங்கேயும் அந்த தமிழை நாங்கள் மாத்தோணும், SDFR-ம் SLFR-ம் தான் அந்த இது தமிழை நாங்கள் அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, அப்புறம் மாத்துவோம். அப்ப இங்க பாருங்க, ஒரு 10 வருடங்கள்ல இல்ல 15 வருடங்கள்ல என்ன மாதிரி அது மாறி இருக்கின்றது. 2000 ஆண்டுகள்ல அது 17% 20% இருந்திருக்கின்றது. அப்புறம் 2005 8.75 10.25 குறைஞ்சு 2009 7.5% 9.75%, 2015 6% 7.5% குறைவடைந்துள்ளது. இது இப்படியே குறைவடைந்து சொல்லல. 2018 கொஞ்சம் கூடி இருக்கின்றது. 2019 டிசம்பரை பாருங்க 7% 8% இருந்தது. இந்த 2020 ஏப்ரல்ல கோவிட் பிரச்சனையோட 6% 7% மாறி இப்ப 2020 நவம்பர்ல 4.5% 5.5% மாறியுள்ளது. அப்ப இந்த கோவிட் பிரச்சனை துவங்கிக்க 6-7 இருந்தது, 1.5% குறைஞ்சிட்டது இந்த ஒரு வருடத்துல. அப்ப யாராவது இந்த இதுக்கு பிறகு ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம். என்ன விதத்துல குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அப்ப நவம்பர்ல 4.5 5.5 மாறுகின்றது. இதுதான் இருக்கின்றதுன்னு நான் நினைக்கிறேன். இது இன்னும் குறைஞ்சிருக்கின்றதோ தெரியவில்லை. அப்ப நியதி சட்ட ஒதுக்கு வீதம் என்பது என்ன? SRR என்று நாங்கள் சொல்ற ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ. ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ தான் நாங்கள் நிதி சட்ட ஒதுக்கு வீதம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப நியதி சட்ட ஒதுக்கு வீதம் என்பது வர்த்தக வங்கிகளின் வைப்பு பொறுப்புகளில் இருந்து மத்திய வங்கியில் வைப்பிலிடப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ள வீதமாகும். அப்ப இதை நாங்கள் போன கிளாஸ்லயே நாங்கள் படிச்ச நாங்கள் SRR என்றது என்ன. அப்ப இந்த வீதமானது வங்கிகளின் பணம் உருவாக்கும் ஆற்றலை மட்டுப்படுத்துவதற்காக விதிக்கப்படுகின்ற ஒரு ஒழுங்கு விதியாகும். வங்கிகளுக்கு கிடைக்கின்ற வைப்புகளில் இருந்து ஒதுக்கு வீதத்துக்கு வைக்க வேண்டிய பணம் கடன் வழங்குகின்ற செயற்பாட்டில் இருந்து நீங்குவதே அதற்கான காரணமாகும். அப்ப இதன் மூலமாக நாங்கள் என்னென்று நாணய சுருக்க கொள்கையை பயன்படுத்தலாம், இல்லாட்டா நாணய விரிவாக்க கொள்கைகளை பயன்படுத்தலாம் என்பது அந்த வீதத்தை குறைச்சு கூட்டுவதன் மூலமாக ஏற்படுகின்றது. இதை நாங்கள் போன கிளாஸ்ல வடிவா பார்த்தோம். அதாவது SRR கூட்ட கூட்ட பண நிரம்பல் குறைஞ்சு கொண்டு வரும், SRR குறைக்க குறைக்க பண நிரம்பல் கூடிக்கொண்டு போகும், விரிவாக்க நாணய கொள்கை நடக்கும். அப்ப ஒதுக்கு வீதம் அதிகரிக்கின்ற போது வங்கி முறைமையின் பணம் உருவாக்கும், அதாவது கடன் உருவாக்கும் ஆற்றல் குறைவடையும் என்பதோடு ஒதுக்கு வீதம் குறைக்கப்படும் போது பணம் உருவாக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். அப்ப நாணய கொள்கையின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற நிதியியல் நிலைமையிலான மாற்றத்தின் அளவை பொறுத்து ஒதுக்கு வீதம் மாற்றப்படும். பல்வேறான நாடுகளின் மத்திய வங்கிகள் பல்வேறு விதத்தில் ஒதுக்கு வீதத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. இங்கே வைப்பு வகையை பொறுத்து வித்தியாசமான ஒதுக்கு வீதங்களை விதித்தல். உதாரணமாக கேள்வி வைப்புகளுக்கு உயர் வீதமும் சேமிப்பு வைப்புகளுக்கு குறைந்த வீதமும் என்று பேணலாம். ஒவ்வொரு விதமான வைப்புகளுக்கு வட்டி வீதம் வித்தியாசமாக இருக்கும் என்று சொன்னா, நிலையான வைப்புகள் என்பது தவணை வைப்புகள் என்பது ஒரு வருடத்துக்கோ 6 மாதத்துக்கோ பிக்ஸ்டா இருக்கும். அப்ப வங்கிகளுக்கு தெரியும் அது பிக்ஸ்ட் டேல எடுபட மாட்டாதுன்னு அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ற மாதிரி லெண்டிங்களை செய்யலாம். அதாலதான் அதுக்கு கூடுதலான வட்டி வீதத்தை வழங்கப்படுகின்றது. ஆனா சேமிப்பு வைப்புகளை பொறுத்த மட்டும் எந்த நேரமும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றபடியா, அது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கின்றபடியா அந்த காசு வச்சுக்கொண்டு ஒரு நீண்ட கால கடன் வளங்களுக்கு வங்கிகள் போக இயலாது. அதாலதான் அதுகளுக்கு வட்டி வீதம் குறைவாக இருக்கின்றது. பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகள் பல்வேறு வீதத்தில் ஒதுக்கு வீதத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. இங்கே வைப்பு வகையை பொறுத்து வித்தியாசமான ஒதுக்கு வீதங்களை விதித்தல் இருக்கின்றது. உதாரணமாக கேள்வி வைப்புகளுக்கு உயர் வீதமும் சேமிப்பு வைப்புகளுக்கு குறைந்த வீதமும் என்றவாறு. ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் கேள்வி வைப்புகளுக்கு மட்டும்தான் SRR இருக்கின்றது. சில வைப்புகளுக்கு ஒதுக்கு வீதத்தை ஏற்புடையாதாக இருத்தல், ஒதுக்குகளுக்கு வட்டி செலுத்துதல்,
மற்றும் ஒதுக்குகளில் ஒரு பகுதியை மிக திரவத்தன்மை கொண்ட நிதியியல் சொத்துக்களின் மூலம் வைத்திருப்பதற்கு வங்கிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்ப பல்வேறு நாடுகள்ல இப்படியான பல்வேறு விடயங்கள் நடக்கின்றன. அதாவது இப்ப எஸ்ஆர்ஆர் என்று சொல்ற ஒதுக்க இப்ப இலங்கையில எல்லாம் ஸ்ட்ரிக்டா மத்திய வங்கியில வச்சிருக்கணும் என்ற ஒரு நிலை இருக்கேக்க, வேற சில நாடுகள்ல நீங்கள் வேற ஒரு சின்ன சொத்துக்கு திரவ சொத்துக்கள்ல நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் ரிட்டர்ன் உள்ள சொத்துக்கள்ல நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கோ, கடனை கொடுக்காதீங்கோ என்று மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் வேறு சில நாடுகள்ல மத்திய வங்கியில இருக்கின்றது. இலங்கையில் ஒதுக்கு வீதம் நாணய கொள்கை கருவியாக எப்போதும் மாற்றப்படுதலுக்கு உள்ளாகவில்லை. அப்ப இன்றைக்கும் இலங்கையில் ஒதுக்கு வீதம் நாணய கொள்கை கருவியாக எப்போதும் மாற்றப்படுதலுக்கு உள்ளாகவில்லை என்பதோடு 2020ஆம் ஆண்டில் இது பல சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்டுள்ளது. அப்ப இங்க பாருங்க, நீதி சட்ட ஒதுக்கு வீதம் என்ன மாதிரி போகின்றது என்று 2016 7.5 வீதமாக இருந்தது, 2017 7.5 வீதமாக அதே மாதிரி இருக்குது, 2018 6 வீதமாகுது, 2019 5 வீதமாகுது, 2020 நவம்பர்ல 2 வீதமாகி போட்டோம். அப்ப 2018 19 17 இருந்து 19 மட்டும் அதை குறைச்சு கொண்டுதான் வருகினோம். அப்ப பண விரிவாக்கல் கொள்கை தான் பேணப்பட்டு கொண்டு வந்தது. ஆனா 2020 நவம்பர்ல இந்த கோவிட் பிரச்சனையோட அது 2 வீதமாகவே குறைக்கப்பட்டுட்டு. உங்களுக்கு தெரியும் 2020 ஏப்ரல் மேயில பல தடவைகள் நாணய கொள்கையில மாற்றம் ஏற்பட்டு இந்த வீதங்கள் குறைக்கப்பட்டது. அப்ப இலங்கையில் ஒதுக்கி வீதம் நடைமுறைப்படுத்தமை பற்றி முக்கியமான சில தகவல்களை நாங்கள் பார்ப்போம். அப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த வேறு சொத்துக்கள்ல வச்சிருக்கோம், சில நாடுகள்ல சேமிப்பு வைப்புகளுக்கும் வட்டி வீதம் வழங்கப்படுகின்றது, கேள்வி வைப்புகளுக்கும் வட்டி வீதம் வழங்கப்படுகின்றது. ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் கேள்வி வைப்புகளுக்கு மாத்திரம்தான் இந்த ஒதுக்கு வீதம் இருக்கின்றது. அரசாங்க வைப்புகள், வங்கிகளுக்கு இடையிலான வைப்புகள் மற்றும் வெளிநாட்டு நாணய வைப்புகள் ஒதுக்கு வீதத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஏற்புடைய வைப்புகளுக்கும் ஒரு ஒதுக்கு வீதம் ஏற்புடையதாய் உள்ளமை. ஒதுக்குகளுக்கு வட்டி செலுத்தப்படாமை மற்றும் பற்றாக்குறை ஒதுக்குகளுக்கு அபராத தொகை அறவிடப்படுதல். மேற்படி அபராத தொகையானது தற்போது பற்றாக்குறை ஒதுக்கு தொகையின் பொருட்டு ₹1000க்கு ₹1 ஆகும். அப்ப அப்படி சொல்லப்படுகின்றது. இப்ப சொல்லுவோம் 1 மில்லியன் பற்றாக்குறையா போயிட்டுது என்று சொன்னால் அந்த 1 மில்லியனுக்கும் நாள் கணக்குக்கு ₹1000க்கு ₹1 படி சார்ஜ் பண்ணுவினம், நாள் கணக்கு. அப்ப மத்திய வங்கியின் வைப்புகளுக்கு மேலதிகமாக வங்கிகளில் உள்ள நாணய குத்திகள் மற்றும் தாள்களின் ஒரு பகுதியை ஒதுக்கங்களாக வைத்திருக்கலாம். அப்ப மத்திய வங்கியில தான் வச்சிருக்க இல்ல, இவியல் தாள் காசுகளையும் குற்றிகளையும் தங்களோட சேஃபுக்குள்ளேயே வச்சிருந்தா அதையும் இந்த எஸ்ஆர்ஆர் என்றதுக்குள்ள உள்ளடக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இத்தொகையானது ஒதுக்கி வீதம் ஏற்புடையதான வைப்பு பொறுப்புகளில் 2 வீதத்துக்கு அதிகமாக இருத்தல் வேண்டும். அப்ப அந்த வைப்பு பொறுப்புகள்ல 2 வீதத்துக்கு மேலே இருக்கும் என்பதோடு 4 வீதத்துக்கு மேற்படாததான ஒரு தொகையாக இருத்தல் வேண்டும். உதாரணமாக வங்கிகளுக்குரிய நாணய குத்திகள் மற்றும் தாள்களை ஒதுக்கங்களின் ஒரு பகுதியாக கருத முடியுமா இருப்பது அத்தகைய நாணய குத்திகள் மற்றும் தாள்களின் அளவு ஒதுக்க ஏற்புடையதான வைப்புகள் பொறுப்புகளில் 2 வீதத்தை விட அதிகமாக இருப்பின் மட்டுமே. அதே போன்று குறிப்பிட்ட உயர்ந்தபட்ச நாணய குத்திகள் மற்றும் தாள்களின் அளவு ஏற்புடைய வைப்பில் 4 வீதமாகும். அதாவது வங்கிக்குரிய நாணய குத்திகள் மற்றும் நாணயத்தாள்களின் அளவு ஒதுக்கு வீதத்தின் கீழான வைப்புகளை போன்று 6 வீதமாக இருத்தல் வேண்டும். வங்கிகளுக்குரிய நாணய குத்திகள் மற்றும் தாள்களின் அளவு ஒதுக்கு வீதத்தின் கீழான வைப்புகளை போன்று 10 வீதமாக இருப்பினும் ஒதுக்கின் பொருட்டு உயர்ந்தபட்சம் கருதப்படுவது 4 வீதம் மட்டுமே. இவ்வாறு ஒதுக்கலை பேணி வருவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட நிதியியல் சொத்துக்கள் சட்ட ஒதுக்குகள் லீகல் ரிசர்வ் எனப்படும். அப்ப இதுல என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், நாங்கள் ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ வணிக வங்கிகளோ நிதி நிறுவனங்கள் வணிக வங்கிகள் தங்களோட வங்கியிலேயே அந்த காசுகளை வச்சிருக்கலாம்.
SRR ரெப்ரசன்டேஷனா வச்சிருக்கலாம். அப்படி வச்சிருக்கிறேன்னா அந்த வைப்புகள்ல 2 வீதத்துக்கு மேல உள்ளதாக அந்த காசு இருக்கும். அதே சமயம் 4 வீதத்துக்கு கூடாமலும் இருக்கும். உதாரணமாக 1 மில்லியன் ரூபாய் வந்து எக்ஸ் என்ற ஒரு வங்கி 1 மில்லியன் ரூபாவை வைப்புகளாக வச்சிருக்கின்றன்னு சொன்னால் சொல்லுவோம் 6 வீதம் SRR 1 மில்லியனுக்கு 6 வீதம் வந்து 60,000 ரூபாய். சாரி 60,000 ரூபாய். அப்ப அந்த 60,000 ரூபாயை வந்து 60,000 ரூபாயை வந்து மத்திய வங்கியில தான் வச்சிருக்கணும் அல்ல, என்ன செய்யலாம் என்று சொன்னால் அதனுடைய 2 வீதத்துக்கு மேல அவைகள்ட்ட கேஷ் இன் ஹேண்ட் இருக்கும் என்று சொன்னால் அந்த 2 வீதத்தை கழிக்கலாம். ஆனா அந்த கேஷ் இன் ஹேண்ட் 2 வீதத்துக்கு மேல இருக்கணும், 20,000 கிட்ட இருக்கணும். அதே சமயம் மேக்சிமம் 4 வீதம் தான் வச்சிருக்கலாம், 40,000 மேல போக இயலாது. மிச்ச காசை கட்டாயம் மத்திய வங்கியில தான் வச்சிருக்க வேண்டும். அப்ப இந்த ஒதுக்குகளை கணிப்பிடுவதில் வந்து வாராந்தம் நடைபெறும் ஒதுக்கு வாரமானது புதன்கிழமையில இருந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் இருக்கும். அப்ப அந்த 7 நாட்களும் லீவு நாட்களும் சேர்த்து 7 நாட்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பின்னேரம் மட்டும் இருக்கிற பேலன்ஸ முதல் புதன்ல இருந்து செவ்வாய் மட்டும் பார்த்து அடுத்த புதன்கிழமை விடிய 7 நாட்களுக்குரிய ஆவரேஜை எடுக்கிறது. அந்த ஆவரேஜில் தான் பார்க்கறது இந்த பெர்சன்டேஜ். ஒரு வங்கி 7 நாட்களில் சராசரி வைப்பு பொருட்களின் பொருட்டு மதிப்பிடப்பட்ட ஒதுக்கு தொகைக்கு நாள் ஒன்றுக்கு 90% குறையாதவாறு 7 நாட்களிலும் பேணி வருதல் வேண்டும். அப்ப இப்ப சொல்லுவோம் 60,000 தான் இருக்கணும் ரிசர்வ்னு சொன்னா அந்த 60,000 90 வீதம் கட்டாயம் இருக்கணும் ரிசர்வ்ல. 54,000 ரூபாய் கட்டாயம் 7 நாளும் இருக்கணும். 6,000 ரூபாய் 10% சில வேளை டிவியேட் பண்ணலாம். உதாரணமா இங்க பாருங்க, செவ்வாய்க்கிழமை முடிவடைகின்ற வாரத்தின் சராசரி நாளாந்த வைப்பு தொகை 1000 ரூபாவாகவும் ஒதுக்கு வீதம் 10 வீதமாகவும் இருப்பின் நாளாந்த ஒதுக்கு தொகை 100 ரூபாவாகும் என்பதோடு வாரத்தினுள் ஒதுக்காக வைத்திருக்க வேண்டிய மொத்த பணத்தொகை 700 ஆகும். அப்போ ஒவ்வொரு நாளும் 100 வச்சிருக்கோம். அதே போன்ற ஏதோ ஒரு தினத்தில் ஒதுக்கு தொகை 90 விட குறைவடைந்தால் ஆகாது என்பதோடு நாளாந்த ஒதுக்கை போன்று 90 வீதம் 7 நாட்களிலும் மொத்தம் ரூபாய் 700 வைக்கப்படுதல் வேண்டும். இப்போ ஒரு நாள் இது கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னு சொன்னா அடுத்த நாள் வந்து அது அந்த டெபிசிட்டை பேலன்ஸ் பண்ற மாதிரி கூடுதலாக வச்சிருக்கணும். அதனால் வங்கிகள் நாளாந்தம் வைப்பு பொறுப்புகள் தொகையை கணிப்பிட்டு அபராத தொகைக்கு உள்ளாகாதவாறு ஒதுக்குகளை பேணி வருவதற்கு நடவடிக்கையை எடுத்தல் வேண்டும். அப்ப அப்படித்தான் SRR கால்குலேட் பண்றது, SRR பேணுவதும் அப்படித்தான். அதாவது வாரத்துல 7 நாளும் அதே தொகையை மெயின்டைன் பண்ணணும். சில நாட்கள்ல குறைவடைஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த நாள் அந்த பேலன்ஸை கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது பாலிசி ரேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாலிசி ரேட்டும் SRR என்று சொல்லப்படுகின்ற விசேட ஒதுக்கு வீதம், ஸ்டாட்யூட்டரி ஒதுக்கு வீதம். அப்ப அடுத்தது நாங்கள் பார்க்கிறது வந்து திறந்த சந்தை தொழிற்பாடுகள். அப்ப திறந்த சந்தை தொழிற்பாடுகள் என்றால் நீங்களும் அதுவும் படிச்சிருப்பீங்க. அரசாங்கத்துக்காக நாங்கள் கடன்களை அரசாங்கத்தின் சார்பில் கடன்களை வேண்டி விற்க மார்க்கெட்ல இந்த திரைசேரி உண்டியல்களை திரைசேரி முறிகளை விற்று வேண்டதை தான் நாங்கள் திறந்த சந்தை தொழிற்பாடுகள் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப நாணய கொள்கையின்படி நாணய தளத்தில் அளவை இலக்கிடப்பட்ட மட்டத்தில் பேணி வரும் பொருட்டு ஒரு மத்திய வங்கி பல்வேறான நிதியியல் பிணையங்களை
வியாபாரம் செய்வதை திறந்த சந்தை தொழிற்பாடுகளாக குறிப்பிடுகின்றோம். இலங்கையில் மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள், மத்திய வங்கி பிணையங்கள் ஆகியவற்றை இதற்காக பயன்படுத்துகின்றன. ஏனைய நாடுகளின் மத்திய வங்கிகளும் பொதுவாக அரச பிணையங்களின் வியாபாரத்தை இதன் பொருட்டு மேற்கொள்கின்றன. ஆதலால் ஒரு மத்திய வங்கி தனது சொத்துக்களாக அரச பிணையங்கள் தொகையொன்றை பேணி வரும். அரச பிணையங்கள் இந்த தொகையொன்ற சொத்துக்களாக பேணி வரும். நீங்கள் யோசிக்கணும், மத்திய வங்கியின் 5 தொகையில நாங்கள் பேலன்ஸ் ஷீட்ல நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்ததை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அப்ப மத்திய வங்கி நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது நிதி சந்தையில் அல்லது வங்கிகளுக்கு இடையிலான சந்தையில் இருக்க வேண்டிய திரவத்தன்மை எனப்படும். நிதிய வளங்கள் மற்றும் நாணய தளத்தின் அளவு தொடர்பான இலக்குகளை கடைபிடிக்கும். இதன் பிரகாரம் இலக்கிடப்பட்ட பணத்தொகைகள் மற்றும் நிலவுகின்ற பணத்தொகைகளுக்கு இடையில் பெரும் மாற்றம் இருப்பின் நிலவுகின்ற பணத்தொகை இலக்கிடப்பட்ட பணத்தொகை வரை மாற்றுவதற்கு தேவையான அளவு பிணையங்கள் வியாபாரம் நடைபெறும். அப்போ உதாரணமா நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இப்ப நாங்கள் ஒரு திரைசேரிக்கு உண்டியலை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்ப திரைசேரி உண்டியலை மட்டும் நாங்கள் எடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? திரைசேரி உண்டியலை நாங்கள் கொண்டு போய் அரசாங்கம் சொல்லும், இப்ப இந்த கிழமை ஒவ்வொரு கிழமையும் பெரும்பாலும் இந்த ஆக்ஷன் ஏலம் நடக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம், அரசாங்கம் சொல்லுது எனக்கு இந்த கிழமை 500 மில்லியன் ரூபாய் திரைசேரி உண்டியல் 500 மூலமாக எனக்கு 500 மில்லியன் ரூபாய் வேணும். அப்ப மத்திய வங்கி மார்க்கெட்டுக்கு போகின்றது. மத்திய மார்க்கெட்ல நிறைய திரவ நிலை இருக்கும் என்று சொன்னால், நிறைய பேர்கிட்ட காசு இருக்கிறது, எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் என்று சொன்னால், நாங்கள் 500 மில்லியனையும் ஆக்ஷன்ல போடும் பொழுது அந்த வட்டி வீதம் உயர்ந்த வட்டி வீதத்துக்கு எடுக்க பார்ப்பினோம். அதுக்காக நாங்கள் அந்த பாலிசி ரேட்லும் பார்க்க மிகவும் வேறுபட்ட மாதிரி வேரி பண்ற மாதிரியான ஒரு ரேட்டுக்கு போறே இல்லை, பாலிசி ரேட்டோட தான் நிற்கிறது. அப்ப இந்த ரேட்டுக்கு 500 மில்லியன் சொல்லும் போக திரவத்தன்மை கூடுதலாக இருக்குமா இருந்தால் 500 மில்லியனுக்கு பயிரா 600 மில்லியன் 700 மில்லியனுக்கும் பிட் பண்ணுவினோம் மார்க்கெட்ல இருக்கிற ஆக்கள். முதன்மை நிறுவனங்கள் என்பது தெரிவு செய்யப்பட்ட வர்த்தக வங்கிகள் மற்றும் வேற நிதி நிறுவனங்கள். நான் நினைக்கிறேன் இபிஎஃப் இருக்கின்றது, அதில் இபிஎஃப்பும் ஊழியர் சமலாப நிதியும் அதில் ஒரு பங்குதாரர் முதன்மை முகவர், தேசிய சேமிப்பு வங்கி, அப்படியான நிறுவனங்கள். வேறு சில தனியார் நிறுவனங்களும் இருக்கின்றன. அப்ப நீங்கள் இப்போ ஒரு 5-6 வருடங்களுக்கு முதல் நீங்க கேள்விப்பட்ட இந்த மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடிகள் நீங்க கேள்விப்பட்ட விடயத்தை பற்றி கேட்கிறது எல்லாரும் இந்த டிரான்சாக்ஷன்ல தான் ஏதோ பிள்ளை நடந்தது என்று சொல்லினோம். இப்படியான ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் நடக்கும் பொழுது அரச பிணையங்களை ஏதோ வில்வடைக்க அதுல ஏதோ ஒரு மோசடி நடந்ததை கதைக்கணும். அப்ப நான் இங்கே சொல்ல வர என்னன்னு சொன்னால், இப்படியான இந்த செக்ஷனுக்குள்ளதான் அது நடந்தது, அந்த சிக்கல் ஏற்பட்டது என்று சுட்டி காட்டப்படுகின்றது, குற்றஞ்சாட்டப்படுகின்றது. அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால், திரவநிலை கூடுதலாக இருக்கும் என்று சொன்னால் 500 மில்லியனுக்கு பதிலாக 600 மில்லியன் 700 மில்லியனை பிட் பண்ணும். அதே சமயம் திரவநிலை குறைவாக இருக்கும் என்று சொன்னால் 100 மில்லியன் 200 மில்லியனுக்கு தான் எங்களுக்கு கேள்வி பத்திரங்கள் கிடைக்கும். அப்ப கேள்வி பத்திரங்கள் 200 மில்லியனுக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது, இப்ப நீங்க 700 மில்லியனுக்கு 800 மில்லியனுக்கு 500 மில்லியன் கொடுக்க 700 மில்லியனுக்கு கிடைக்கும்னா ப்ரோராட்டா பேசிஸ்ல அதை பிரிச்சு கொடுக்கலாம். ஆனா 500 மில்லியன் கேட்கும் பொழுது 100 மில்லியன் 200 மில்லியனுக்கு தான் எங்களுக்கு பிட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னால், மிச்சம் 300 மில்லியனையோ 400 மில்லியனோ நாங்கள் என்ன செய்வது? மத்திய வங்கி தான் அதை வேண்ட வேண்டியிருக்கும். அப்படி மத்திய வங்கி அந்த திரைசேரி உண்டியல்களை வாங்குறோன்னு சொன்னா மத்திய வங்கி அந்த காசை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். அப்படி கொடுக்குறேன்னு சொன்னா அது அச்சடித்த பிரிண்டட் மணியா தான் இருக்கு. ஏன்னா மத்திய வங்கிட்ட காசு இல்லை, மத்திய வங்கிட்ட காசு இல்லை. மத்திய வங்கி தன்னுடைய வங்கி செலவுகளுக்காக கூட, சுருக்கமாக நாங்கள் சொல்லுவோம், மத்திய வங்கி ஒரு சின்ன பேனை ஒன்றை வாங்குவதாக இருந்தால் கூட
அது அச்சடிக்கப்பட்ட பணத்தின் மூலமாகத்தான் மத்திய வங்கி வாங்கும். மத்திய வங்கி தனது ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குது என்று சொன்னா அதுவும் அச்சடிக்கப்பட்ட பணத்துல தான் கொடுக்கப்படுது. அப்ப அந்த அடிப்படையில பாக்க மத்திய வங்கி தன்னிட்ட ஒரு வேறையா காசு இல்லாதபடியா மத்திய வங்கி வாங்குது என்று சொல்வது அது அச்சடிக்கப்பட்ட பணத்தை கொடுக்கிறதா இருக்கும். அப்ப பணத்தொகைகள் மற்றும் நிலவென்ற பணத்தொகைகளுக்கு இடையில் பெரும் மாற்றம் இருப்பின் நிலவென்ற பணத்தொகையை இலக்கிடப்பட்ட பணத்தொகை வரை மாற்றுவதற்கு தேவையான அளவு புண்ணியங்கள் வியாபாரம் நடைபெறும். உதாரணமாக நிலவுகின்ற பணத்தொகை அதிகமாக இருப்பின் அதனை குறைப்பதற்கு மத்திய வங்கி சந்தையில் புண்ணியங்களை விற்பனை செய்யும் என்பதோடு பணப்பற்ற குறைவின் போது மத்திய வங்கி புண்ணியங்களை சந்தையில் இருந்து கொள்வனவு செய்யும். அப்ப இங்க நாங்கள் கதைக்கிறது திரைசேரி உண்டியல் என்ன மாதிரி நடக்கும் என்று நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் இங்க என்ன நடக்கும் என்று சொன்னால் மத்திய வங்கி பண நிரம்பல குறைக்கணும் என்று சொன்னா தன்னுடைய புண்ணியங்களை மார்க்கெட்ல வித்து காசு எடுத்துரும். அப்படி காசு எடுக்கும் என்று சொன்னால் நாட்டில் இருக்கிற பணம் பணச்சுருக்கம் ஏற்படும். அப்படி இல்லை பண விரிவாக்கம் ஒன்றை செய்யணும் என்று சொன்னா மத்திய வங்கி தன் புண்ணியங்களை வாங்கி கொள்ளும். அப்படி வாங்கும் பொழுது காசை கொடுத்து வாங்கும் என்று சொல்லப்படியால் அந்த முதன்மை நிறுவனங்கள் அதை வாங்கி பொதுமக்கள்கிட்ட இரண்டாம் தர மார்க்கெட்ல அதை இதென்னும் பொழுது பணம் அதிகமாக புழங்கும். இப்ப அந்த முதன்மை நிறுவனங்கள் என்ன செய்யும்னா அந்த புண்ணியங்களை தாங்கள் வச்சிருக்கிறீங்க இரண்டாம் தர சந்தையில அதை வித்துருவீங்க. அவையில் கிடைக்கிற பிரிவிலேஜ் என்னன்னா அங்க மத்திய வங்கியோட நேரடியாக ஒரு டீலை செய்யக்கூடிய பிரிவிலேஜ் ஒன்று கிடைக்கின்றது. அதுதான் அவர்கள் அந்த புரோக்கர் மாதிரி இருப்பார்கள். மத்திய வங்கியிட முதன்மை இதுல வேண்டி போட்டு இரண்டாம் தர சந்தையில பொதுமக்களுக்கு அதை விற்பார்கள். அது திரைசேரி முறி என்றா என்ன, திரைசேரி உண்டியல் என்றா என்ன, எல்லாம் ஒன்றுதான். அப்ப மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் இது ஒரு உபகரணமாக பயன்படுத்துது நாணய கொள்கையில பண விரிவாக்கத்துக்கும் பண சுருக்கத்துக்கும். அப்ப பண சுருக்கத்தை ஏற்படுத்தணும் என்று மத்திய வங்கி விரும்பும் பொழுது நிறைய பணியங்களை வெளியிடும். அப்ப காசு வந்துடும் உள்ளுக்கு. அதே சமயம் மத்திய வங்கி பண விரிவாக்கத்தை ஏற்படுத்தும் என்னும் பொழுது பிணைமுறைகளை வித்து விட்டுரும். பிணைமுறைகளை வேண்டி விட்டுரும். வேண்டும் பொழுது காசு கொடுத்து வேண்டும் வட்டியோட. அப்ப மக்கள் மத்தியில பண விரிவாக்கம் இருக்கும். அவர் சந்தையில் பிணையங்களை விற்பனை செய்யும் என்பது பற்றாக்குறைவின் போது மத்திய வங்கி பிணையங்களை சந்தையில் இருந்து கொள்வனவு செய்யும். விற்பனை செய்கின்ற போது அப்பெறுமதிக்கு சமமானதொரு பணத்தொகை மத்திய வங்கிக்கு உள்ளீர்க்கப்படுவதன் காரணத்தினால் நாணய தளத்தின் அளவு மேற்படி அளவிற்கு குறைவடையும் என்பதோடு கொள்வனவின் போது அதே அளவில் பணத்தொகை அதிகரிக்கும். மேலும் நிதிச்சந்தையில் குறுகிய கால வட்டி வீதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருட்டு திறந்த சந்தை தொழிற்பாடுகள் நடைபெறுகின்றன. அப்ப இங்கே குறிப்பாக சந்தையில் நிதி பற்றாக்குறை காரணமாக வட்டி வீதம் அதிக அளவு உயர்வடைகின்ற போது புண்ணியங்கள் உயர் விலையில் கொள்வனவு செய்யப்படுவதனூடாக பணம் வழங்கப்படுவதன் காரணமாக நிதிய தொகை அதிகரித்து வட்டி வீதம் குறைவடையும். அப்ப நாணய தளத்தின் அளவை குறைக்கும் பொருட்டு விற்பனைக்கு போதிய அளவு அரச புண்ணியங்கள் மத்திய வங்கியிடம் இல்லாத சந்தர்ப்பத்தில் இதன் பொருட்டு மத்திய வங்கி புண்ணியங்கள் வழங்கப்படும். அப்ப இந்த புண்ணியங்கள் என்பது மத்திய வங்கியின் புண்ணியங்கள் என்பது சில நேரங்கள்ல மத்திய வங்கியே ஓனா வெளியிடும். அரசாங்கத்தின் சார்பாக இல்லை, ஓனா வெளியிடும். திறந்த சந்தை தொழிற்பாடுகள் சில சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மேற்கொள்கின்ற கொடுக்கல் வாங்கல்களின் மூலம் உள்நாட்டு பணச்சந்தையில் ஏற்படுகின்ற தாக்கத்தை தளர்த்தும் பொருட்டு பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மேற்கொள்கின்ற கொடுக்கல் வாங்கல்களின் மூலம் உள்நாட்டு பணச்சந்தையில் ஏற்படுகின்ற தாக்கத்தை தளர்த்தும் பொருட்டு பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப இது என்ன என்று சொன்னால் இப்ப சொல்லுவோம்
வெளிநாட்டில இருந்து நிறைய காசு வருது டாலர்ஸ். சொல்லுவோம் $10 மில்லியன் இன்றைக்கு வந்து விட்டது. அப்ப கஸ்டமருக்கு $10 மில்லியன் வந்தோம்னா கஸ்டமர் என்ன செய்யறாரு என்றால் $10 மில்லியன் உடனடியா ஸ்ரீலங்கன் ரூபியில மாத்துறார். அப்ப நாங்க மாத்தி கொடுக்கத்தான் வேணும். அப்ப எங்களோட ஃபாரின் ரிசர்வ் வந்து 10 மில்லியனால அதிகரிக்கின்றது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக 150 ரூபா வச்சு கொண்டாலும் 150 ரூபா படி 10 மில்லியனுக்கு 1500 மில்லியன் இலங்கை காசு பணச்சுற்றோட்டத்துக்குள்ள போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? வெளிநாட்டு செலாவணி கொஞ்சம் மந்தபடி. அப்போ ஆல் ஆஃப் அ சடன் இந்த 1500 மில்லியன் எங்களோட பணச்சுற்றோட்டத்துக்குள்ள வந்துட்டு. அப்ப அப்படி பணச்சுற்றோட்டத்துக்குள்ள 1500 மில்லியன் வந்துட்டுன்னு சொன்னா அதுக்கும் ஒரு பண விரிவாக்கம். அப்ப வேண்டத்தகாத நேரத்தில் ஏற்பட்ட பண விரிவாக்கம் என்று சொன்னால் வேண்டத்தகாத நேரத்தில் ஏற்பட்ட பண விரிவாக்கம் என்று சொன்னால் மத்திய வங்கி என்ன செய்யும்? தன்னுடைய பிணையங்களை வழங்கி மத்திய வங்கி அந்த பிணையங்களை வட்டி வீதத்துக்கு வழங்கி காசை உள்ளுக்கு எடுக்கும். அப்ப மத்திய வங்கி என்ன செய்யும்? 1500 மில்லியன் 1500 மில்லியன் இலங்கை காசு சுற்றோட்டத்துக்குள்ள போயிட்டு மத்திய வங்கியின் முக்கிய நோக்கம் அதே அளவு காசை நாங்கள் உள்ளு இருக்கணும் என்று சொன்னா 1500 மில்லியனுக்கு சமமான பிணையங்களை மார்க்கெட்ல வழங்கி அந்த 1500 மில்லியனை சர்க்குலேஷன்ல இருந்து எடுத்துடலாம். அப்ப இப்படியான விடயங்கள் வந்து ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் வந்து வெளிநாட்டு செலாவணி பல்க் அமௌண்ட்ல இலங்கைக்கு வந்து அது காசாக மாற்றப்படும் பொழுது இப்படியான காரியங்களை மத்திய வங்கி செய்யும். இப்ப மெற்றவனம் பார்ப்போம். என்னென்று சொன்னால் இப்ப ஒரு பெரிய ஒரு க்ரூட் ஆயில் பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து அவர்கள் தான் இங்கே தனியுரிமை வைக்கினம் ஆயில் இம்போர்ட்ல அவர்கள் ஒரு மாதம் வரையினம் இந்த நாங்கள் வேண்டணும் 6 மாதத்துக்குரிய இதை நாங்கள் வேண்டணும் க்ரூட் ஆயில வேண்ட வேண்டி இருக்கு. கச்சா எண்ணெய் என்று சொல்றது என்ன கச்சா எண்ணெயை வேண்ட வேண்டி இருக்கு என்று சொல்லி ஒரு பெரிய பில்லொண்ட கொண்டறியணும். ஒரு பெரிய பில்லொண்ட லோக்கல் காசு இலங்கை காசை கொண்டு வந்து கொடுத்து போட்டு ஃபாரின் கரன்சியை தாண்டோன்னு நிற்கணும். அப்ப டக்குன்னு ஃபாரின் கரன்சி குடுபடும். அதே சமயம் உள்நாட்டு பணம் வந்து இலங்கை ரூபாய் வந்து மத்திய வங்கிக்குள்ள வந்துடும். வந்தா என்ன? இப்ப மத்திய வங்கி சொல்லுது இது பேட் பீரியட்ல இப்படி காசு கொஞ்சம் உள்ளுக்கு வந்துட்டு நாங்கள் பண விரிவாக்க கொள்கையில இருக்கிறோம். பணம் கொஞ்சம் நாட்டுல புலங்கோணும் இருக்கிறோம். அதே நேரம் பார்த்து ஒரு பெரிய தொகை ஒன்று உள்ளுக்கு வந்துட்டு. அப்ப மத்திய வங்கி என்ன செய்யும்? உடனடியாக ஏற்கனவே இருக்கின்ற பிணையங்களை மீளப்பெறும் பொழுது அதுக்குரிய வட்டியோட அந்த காசை கொடுத்து போட்ட பிணையங்களை எடுக்க அந்த எடுபட்ட காசு பழையபடி மார்க்கெட்டுக்கு போயிட்டு. அப்ப இப்படித்தான் அந்த சிஸ்டம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. திறந்த சந்தை தொழிற்பாடுகள் சில சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மேற்கொள்கின்ற கொடுக்கல் வாங்கல் மூலமும் நடைபெறுகின்றது. அப்ப உள்நாட்டு பணச்சந்தையில் ஏற்படுகின்ற தாக்கத்தை தளர்த்தும் பொருட்டு இது பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி சந்தையில் வெளிநாட்டு செலாவணியை கொள்வனவு செய்கின்ற போது அல்லது விற்பனை செய்கின்ற போது நாணய தளத்தின் அளவில் ஏற்படுகின்ற தாக்கத்தை எளிதாக்கும் பொருட்டு ஸ்டெரிலைசேஷன் சுத்தப்படுத்துறது சொல்றது. ஸ்டெரிலைசேஷன் உள்நாட்டு பிணையங்களை வியாபாரத்தை மேற்கொள்ளும். உள்நாட்டு பிணையங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ளும். உதாரணமாக வெளிநாட்டு செலாவணி சந்தையின் மிகை நிரம்பலின் காரணமாக செலாவணி வீதத்தை உறுதிப்படுத்தும் பொருட்டு மத்திய வங்கி 115 ரூபாய் விலையில் $10 மில்லியனை கொள்வனவு செய்வதாக இருப்பின் ரூபாய் 1150 மில்லியன் நாணயத்தின் அளவு அதிகரிக்கும். இது நாணயத்தளம் தொடர்பான இலக்கை தாண்டி செல்வதாக இருக்கும். அப்ப பண விரிவாக்கத்தின் ஊடாக நாட்டின் விலை உறுதிப்பாட்டில் இடர்நேர்வு உருவாகும். ஆதலால் மேற்படி 1150 மில்லியனை நிதியியல் முறைமையில் இருந்து பொருளாதாரத்தில் இருந்து மத்திய வங்கிக்கு மீள உள்ளிருக்கும் பொருட்டு அதே பெறுமதிக்கு சமமான ஒரு தொகை பிணையங்களை விற்பனை செய்யும். அப்ப மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி சந்தையில் வெளிநாட்டு செலாவணியை விற்பனை செய்கின்ற போது நாணய தளத்திலும் பணச்சந்தையிலும் நிதியம் குறைவடைவதன் மூலம் வட்டி வீதம் அதிகரித்து சுருக்க ரீதியான பெறுபேறு உருவாகும் என்பதால்
மீண்டும் பண பொருளாதாரத்துக்கு வழங்கும் பொருட்டு அரச விடயங்கள் கொள்வனவு செய்யப்படும். அப்ப இங்கே மத்திய வங்கி உள்நாட்டு நாணய சந்தையில் மற்றும் வெளிநாட்டு நாணய சந்தையில் ஒரே தடவையில் சிறந்த ஓபன் மார்க்கெட் திறந்த சந்தை தொழிற்பாடுகளை மேற்கொள்ளும். இந்த செயற்பாடு ஸ்டெரிலைசேஷன் என்று அழைக்கப்படும். இங்கே மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி சந்தையில் வெளிநாட்டு செலாவணியை கொள்வனவு செய்வதன் அல்லது விற்பனை செய்வதன் காரணமாக உள்நாட்டு நாணய சந்தையில் சுற்றோட்டத்தில் உள்ள நாணயத்தின் தொகை அல்லது நாணய தளத்தின் அளவில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தவிர்த்தல் அல்லது நீக்கும் பொருட்டு திறந்த சந்தை தொழிற்பாடுகளில் ஈடுபடும். இது ஒரு மத்திய வங்கியினால் எப்பொழுதும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வழிமுறையாகும். அப்ப மத்திய வங்கி திறந்த சந்தை தொழிற்பாடுகளை வர்த்தக வங்கிகள் மற்றும் அரச வணிகங்களுக்கான முதல்நிலை வணிகர்களுடன் இது அண்டர்லைன் பண்ணிக்கொண்டு, முதல்நிலை வணிகர்கள்ன்றது பிரைமரி டீலர்ஸ். இப்ப நான் சொன்ன சில வர்த்தக வங்கிகள் என்எஸ்பி தேசிய சேமிப்பு வங்கி, சில இபிஎஃப் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் சில தனியார் நிறுவனங்களுக்கு இந்த லைசன்ஸை கொடுத்திருக்குது மத்திய வங்கி முதல்நிலை வணிகர்கள் மேற்கொள்ளும் என்பதோடு மேற்படி வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் மீள்கொள்வனவு மற்றும் நேர்மாற்று மீள்கொள்வனவு உடன்படிக்கையினூடாக நடைபெறும். அப்ப இந்த மீள்கொள்வனவு நேர்மாற்று மீள்கொள்வனவு தான் அந்த ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ஃபெசிலிட்டியும் ஸ்டாண்டர்ட் டிபாசிட் ஃபெசிலிட்டியும். கொள்கை வட்டி வீதம் மற்றும் நீதி சட்ட ஒதுக்கி வீதத்தை போலன்றி திறந்த சந்தை தொழிற்பாடுகள் மிக குறுகிய கால ரீதியில் நடைபெற்ற செயற்பாடுகளாக உள்ளதோடு சந்தையில் உள்ள நிதிய வளங்கள் நாணய தளத்தின் அளவில் உடனடி தாக்கம் ஒன்றை இதன் மூலம் ஏற்படுத்தும். அப்ப நாங்க கொள்கை வட்டி வீதத்துல நாங்க கூட்டி குறைக்கிறதுன்னு பார்க்க ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷனுக்குள்ளால ஈஸியா எங்களோட இலட்சியத்தை டக்குன்னு நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னா அந்த ரியாக்ஷன் டக்குன்னு நடக்கும். மற்றது ஒவ்வொரு கிழமையும் மத்திய வங்கி உண்டியல்களோ பிணையங்களோ வித்து வேண்டி கொண்டிருக்கும். அப்ப அதன் மூலமா உடனடி தாக்கம் ஒன்று இருக்கும். உடனடியாக காசு கொடுக்குறேன்னாலும் விடலாம் மார்க்கெட்டுக்குள்ளால, உடனடியாக காசு எடுக்கிறேன்னாலும் மார்க்கெட்டுக்குள்ளால உடனே எடுக்கலாம். அப்ப நேரம் கிட்ட நெருங்கி வாரபடியா நாங்க இந்த கடன் கட்டுப்பாடுகளோட இன்றைக்கு இதை நிப்பாட்டுவோம். நாங்க அடுத்த கிழமை இந்த கடன் கட்டுப்பாட்டிலிருந்து தொடர்ச்சியா போவோம். ஆனா இதுவரை உங்களுக்கு நீங்கள் படிச்சதுக்குள்ள கிளியரா இருக்குதா என்பதை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொள்ளுங்க. அப்படி கிளியராக இருந்தால் நாங்கள் தொடர்ந்து நான் அடுத்த கிழமை போகலாம். அப்படி ஏதேன் டவுட் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் ஒரு சின்ன ரிவிஷன் ஒன்று செய்து கொண்டு நாங்கள் போகலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா லாரன்? லாரனோ ஆண்டனி ரோஷானி? பெரிய பிரச்சனைகள் இல்லை என்ற அடிப்படையில் அப்படின்னா நாங்கள் இந்த வகுப்பை இதோடு நாங்கள் நிப்பாட்டுவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இதை தொடர்ந்து போவோம். மற்றது இன்னொரு விடயம் உங்களுக்கு நான் இதில் சொல்ல வேண்டி இருக்கின்றேன் என்று சொன்னால், அந்த நாங்கள் பாஸ் பேப்பரை பார்க்கும் பொழுது பெரும்பாலான கேள்விகள் இந்த மத்திய வங்கியின் சாப்டர் 7 7வது சாப்டர்ல வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப எங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்று சொன்னால் நாங்கள் 7வது சாப்டரை நாங்கள் இங்கே பார்ப்போம். ஆனால் நான் உங்களுக்கு ஹிண்ட் பண்ணுவது என்னன்னு சொன்னால், அந்த 7வது சாப்டரை நீங்கள் பாருங்க, ஒருக்கா பார்த்து வையுங்க. இல்லாட்டா எங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நாங்கள் அந்த 7வது சாப்டரை இங்கேயும் பார்க்கலாம். ஓகே, நன்றி.